பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அது ஒரு மனிதனை பிழைக்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை. இயேசு அந்த காரியத்தை சொல்லுகிறார். சாத்தானால் அவர் சோதிக்கப்படும் போது சாத்தான் ஆண்டவரை சோதிக்கிற சமயத்தில் ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார். பிசாசு சோதிக்கும் போதும் வசனத்தை தான் அவனும் பயன்படுத்துகிறான். அவனுக்கு தெரியும் வேறு விதத்தில் சோதிக்க முடியாது என்று சொல்லி. ஆகவே அவனும் வேத வசனத்தை தான் கொண்டு வந்து பேசுகிறான். வசனத்திற்கு வேறு அர்த்தம் சொல்லுகிறான். அவனுக்கு பிரியமான ஒரு விளக்கம் சொல்லி தேவனை விட்டு வழி விலக பண்ணுவதற்காக அவன் பேசுகிறான். சாதாரணமாய் பார்க்கும்போது அந்த வசனத்தில் என்ன தப்பு இருக்குது அவன் கேட்குறதுல அப்படி தான் நமக்கு தெரியும். ஆனால் இயேசு அந்த சாத்தானுடைய உள் அர்த்தத்தை விளங்கி கொண்டு வசனத்தினால் அவனை மேற்கொள்ளுகிறார். இந்த கடைசி காலத்தில் வேத வசனம் புரட்டப்படும். வேத வசனத்திற்கு அவங்க மாம்சத்தின்படி அவங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி விளக்கங்களை சொல்லி வஞ்சிக்கிற காரியங்கள் நடைபெறும். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்துக்கான அடையாளத்தை குறித்து சொல்லும் போதே வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். சாத்தான் கிறிஸ்தவர்களை, பைபிளை விசுவாசிக்கிறவங்களை எப்படி வஞ்சிக்க முடியும்? வேத வசனத்தை கொண்டே தான் வஞ்சிக்க முடியும். வசனத்தை புரட்டுவான், வசனத்துக்கு வேறு அர்த்தம் கற்பிப்பான். ஆவியானவர் எந்த நோக்கத்தோடு அந்த வசனத்தை எழுதி கொடுத்தாரோ அதை மாற்றி அவன் விளக்கம் கொடுப்பான். அதற்கு யாரை பயன்படுத்துவான்? ஒரு இந்துக்களோ முஸ்லீம்களோ அந்த வேதத்துக்கு விளக்கம் கொடுத்தா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தேவனுடைய ஊழியர்கள் என்கிற பெயரில் அவங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி கொண்டு வருவார்கள் வசனத்தை புரட்டுவதற்கு. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் கள்ள போதகர்கள் வருவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க. கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அவங்கெல்லாம் வசனத்தை தான் சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனம் கூட சொல்லுவாங்க. நம்ம தான் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். தேவ பிள்ளைகள் எப்படி இயேசு கர்த்தருடைய வசனத்தில் தேறினவராக, வசனத்தினால் ஒரு வஞ்சகம் வரும்போது இன்னொரு வசனத்தினால் அதை எப்படி மேற்கொண்டாரோ அதன்படி வேத வசனத்தில் நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அரைக்குறையாக நம்ம இருக்கக்கூடாது. அதனால தான் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறீர்களே. சாதாரணமாக நம்ம வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிந்ததெல்லாம் தினம் வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தினம் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். அதனால் காலையில் ஒரு வேதம் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஒரு திருப்தி வந்துவிடும். ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காரியங்களிலே நாம் தவறுகிறதுனால தான் நிறைய தவறான உபதேசங்களிலே சாய்ந்து போகிறோம். ஊழியர்கள் சொல்லுகிற தவறான உபதேசங்கள், வசனத்திற்கு கொடுக்கிற தவறான விளக்கங்களிலே நாம் தேவ வசனத்தை விட்டு விலகி போய்விடுகிறோம். இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, வேத வசனத்தை போதிக்கிற ஊழியர்கள் கூட அந்த வசனத்தை சரியான அர்த்தத்தில் சொல்லுகிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும்.
ஒரே ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு அவங்க இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுப்பதல்ல. அதை குறித்து வேத புஸ்தகம் முழுவதும் என்ன பேசுகிறது அதை நம்ம கவனிக்கணும். அப்போ தான் அதனுடைய சரியான அர்த்தத்தை நம்ம விளங்கி கொள்ள முடியும். கிருபைன்னா ஒரு காரியம்னு ஒரு வசனத்தை வச்சு அந்த ஒரே ஒரு வசனத்தில் நின்று கொண்டு எல்லாத்தையும் பேசினாலும் முழு வேத புஸ்தகம் கிருபை குறித்து என்ன பேசுகிறது அதை நீங்கள் ஆராய்ந்தால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எங்கே தப்பு நடக்கிறது என்பதை. ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில் வேதத்தை அதிகமாய் நம்ம தியானிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். வெறுமனே வாசிக்கிறவர்களாக இருந்து விடக்கூடாது. டெய்லி நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுறோம்? வாசிக்கிறோம், அதை தியானிப்பதில்லை, ஆராய்ந்து பார்ப்பதில்லை. இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் பேப்பர் வாசித்தோம்னா நாளைக்கு காலையில் மறந்துடுவோம், நாளைக்கு வேறு நியூஸ் வரும், அதை நம்ம மனசில் கொள்ள மாட்டோம். நாளைக்கு அடுத்த நியூஸ், அடுத்த நாள் அடுத்த நியூஸ், அதை வாசிக்கிறோம். நிறைய பேர் வேதத்தை அப்படி தான் வாசித்துட்டு அன்னைக்கோட மறந்துடுறது. அப்படி இருக்கக்கூடாது. வசனத்தை தியானிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும், அதை தெளிவாக அறிந்து கொண்டு வசனத்தின்படி நடக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர் அந்த முகாமுக்கு அந்த வார்த்தையின் வல்லமை, அதாவது வசனத்தின் வல்லமை என்பதை குறித்து ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். அதனால் சாத்தான் தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு நம்மோடு வேறு விளக்கம் கொடுக்க வருவான் என்பதிலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். வசனத்தை தானே சொல்கிறாங்க, சரியாக தானே தெரியுது. இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறத மட்டும் எடுத்துட்டா, அந்த சாத்தான் பேசுகிறத மட்டும் கவனித்து பார்த்தா அவன் வசனத்தை தானே சொல்கிறான், சரியாக தானே சொல்கிறான் என்பதாகத்தான் நமக்கு தெரியும். ஆனால் என்ன நோக்கத்தோடு அதை சொல்லுகிறான், எதற்காக அதை சொல்லுகிறான், அந்த சூழ்நிலையில் பிசாசு எப்படி தந்திரமாய் வஞ்சகமாய் அந்த வசனத்தை பயன்படுத்துகிறான் என்பதை நம்ம முழுமையாக வாசித்து அறியும் போது தான் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வசனத்தில் தேறினவர்களாய் காணப்படணும். இயேசுவை குறித்து சொல்கிறாங்க, இவர் கல்லாதவராயிருந்தும் வேத வசனத்தை எழுத்துக்களை எவ்வளவாய் கற்றிருக்கிறார். அந்த அளவிற்கு வசனத்தை இயேசு பேசினார். எல்லாம் ஆச்சரியமாக கேட்குறாங்க, இவர் படிக்கலை ஆனால் வசனத்தை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார்கள். நாம் வசனத்தை அந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கணும். வேத வசனம் நம்ம கையில் பைபிள் இருக்கு, தூக்கிட்டு போகிறோம், டெய்லி வாசிக்கிறோம் அப்படின்னு மாத்திரம் இராதபடி, அதுக்கு தான் இந்த 3 நாள் தேவன் நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். வசனத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள, கர்த்தருடைய வசனம் எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவர் இந்த தலைப்பை கொடுத்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். காலையில் அன்பு சோர வின்சென்ட் ராஜா மூலமாக கர்த்தர் அழகாக வேத வசனத்தின் பல காரியங்களை நம்மோடு கூட பேசினார். இன்றைக்கு மறுபடியும் அந்த வசனத்தை வைத்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இது ஒன்றும் புதுசாக நான் சொல்ல போவதில்லை, ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். பவுல் சொல்லுகிறார், நான் 2வது முறை உங்களுக்கு எழுதுவது எனக்கு துக்கம் இல்லை, நீங்கள் திரும்ப திரும்ப அதை கேட்டால் நல்லது தான் சொல்லி. ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கும்போது இன்னும் ஆழமாய் நமக்குள்ள அதை பதிந்து விடும். ஆகவே கர்த்தருடைய வசனத்தின் காரியங்களை திரும்பவும் நாம் அறிந்து கொள்வது நல்லது தான். இந்த வசனம் தேவனுடைய வசனம், அது வல்லமை உள்ளது. பாருங்கள், எனக்கு எந்த அளவுக்கு ஒரு வல்லமை உள்ளது. என்னுடைய சித்தி ஒருவர் இருந்தாங்க, அவங்க இந்துவாக இருந்தாங்க, அதில் ரொம்ப பக்தி உள்ளவங்க. ஒரு சமயம் தன் மகளை அழைத்து கொண்டு அவருடைய பிரச்சனைக்காக மந்திரவாதியை தேடி தான் வந்தாங்க எங்கள் ஊருக்கு. எங்கள் அம்மாவை பார்த்து பேசிட்டு, அந்த ஒரு பக்கத்தில் ஒரு மந்திரவாதி இருக்கிறாங்க, அவனை பார்க்க போகணும், குறி சொல்கிறவங்க, மந்திரம் பண்ணவங்களை பார்க்கணும், வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என் தாயார் தான் சொன்னாங்க, எதுக்கு மந்திரவாதி குறி சொல்லலாம் தேடி போகிற, நான்லாம் போய் அலைஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இப்போ இயேசுக்கிட்ட வந்துட்டேன், நீ இயேசுவை தேடு, அவர் உனக்கு உதவி செய்வான்னு சொல்லி ஜெபம் பண்ண என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. சொந்தக்காரங்க தான். என்னுடைய சித்தி ரொம்ப இந்து மார்க்கத்தில் பக்தி உள்ளவர்கள். நான் ஆண்டவரை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணி என்னுடைய சித்தியும் அவருடைய மகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் பைபிள் ஒன்று வாங்கி வாசிக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் சித்தப்பா பயங்கரமான வைராக்கியம் உள்ள ஆள்.
நான் அவங்கள மாற்றிட்டேன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. மாற்றிட்டேன், என் குடும்பத்தை கெடுத்துட்டடா நீ அப்படின்னு. அதுதான் அது. அப்போ அவங்க அந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் வந்தாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு போக முடியாது, யாரும் கிறிஸ்தவங்களும் போக முடியாது, அவங்களும் வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு போக முடியாது, கூட்டத்துக்கு போக முடியாது. ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. டிவியில் கூட கிறிஸ்தவ நிகழ்ச்சி வைக்க முடியாது, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டானவங்க எங்கள் சித்தப்பா. அதனால் அவங்களுக்கு ஒரு வழியும் கிடையாது. நம்ம வருஷத்துக்கு 2 முகாம் வந்தால் கூட 3வது முகாமில் வந்து நான் பின்வாங்கி போயிட்டு ஆண்டவர் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். சோர்ந்து போயிட்டேன், பின்வாங்கி போயிட்டேன், இவ்வளோ பிரசங்கம் கேட்டோம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. சர்ச்சுக்கு போக முடியாது, கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போக முடியாது, ஒரு கிறிஸ்தவங்க வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது, டிவியில் கூட பிரசங்கம் கேட்க முடியாது. அவங்க எப்படி ஒரு விசுவாசத்தில் நிற்க முடியும்? ஒரு நாள் அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தாரு. அவன்கிட்ட பேசினாங்க, எப்படி சித்தி இருக்கிறீங்க ஆண்டவருக்குள்ளே அப்படின்னு கேட்டால், இயேசுக்குள்ளே நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அதாவது இயேசுக்குள்ளே உள்ள சந்தோஷம், அதை வந்து நாமத்தை சொல்லும் போதே அவருடைய முக மலர்ச்சி, அந்த சந்தோஷம். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட இயேசு ஏற்றுக்கொண்டு அப்படி தானப்பா இருக்குது அப்படி சொல்கிற ஆட்கள் தான் நம்ம கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம். அவங்க அவ்வளோ அவ்வளோ சந்தோஷம். இயேசுன்ற நாமத்தை சொல்லும் போதே அவ்வளோ ஒரு இனிமையாக சொல்கிறாங்க, இயேசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் கூட்டத்துக்கும் போக முடியாது, சர்ச்சுக்கும் போக முடியாது, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நானும் வர முடியாது, இயேசுவை பற்றி யாரும் சொல்கிறவங்க வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆதரவு, இந்த வேத புஸ்தகம். அவங்க சொன்னாங்க, பைபிள். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் ஒன்று நான் மறைச்சி வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே, தெரியாமல் நான் அதை எடுத்து தனியாக இருக்கும்போது அதை எடுத்து வாசிப்பேன். அப்போது அவங்க இந்துவாக இருக்கிறாங்க, பிரசமே கேட்காம எப்படி விளங்கும் அப்படின்னு, அது விளங்குதா புரியுதா எல்லாமேன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க பாருங்கள், உடனே அவருடைய முக மலர்ச்சியோட, தம்பி நான் அதை வாசிக்கும்போது அதுக்கு உள்ளே இருந்து யாரோ என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க அவங்களுக்கு ரொம்ப ஒன்றும் விளக்கமெல்லாம் சொல்ல தெரியும். அவங்க சொல்கிறாங்க, நான் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது அதுக்கு உள்ளே இருந்து யாரும் என்கிட்ட பேசுகிறாங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆண்டவர் பாருங்க, இதுக்குள்ளே இருந்து அவங்கள்ட்ட பேசி 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 அவங்களை பலப்படுத்தி இருக்கிறார். அதான் இந்த வசனத்தின் வல்லமை. அந்த வசனம் அவங்களை நிலைநிறுத்தி, கர்த்தர் அந்த வசனத்துக்குள்ளிருந்து பேசி பேசி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாட்டாலும் கர்த்தர் அவளை பலப்படுத்தி கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்தி விட்டார். அதான் இந்த வசனத்தினுடைய வல்லமை. இந்த வசனத்துக்கு எப்படிங்க அந்த வல்லமை வந்ததுன்னு கேட்டால், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறாரு, தேவனுடைய வசனம் வல்லமையும் ஜீவனும் உள்ளதாக இருக்கிறாராம். அந்த வசனத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறாரு. ஏன்னு சொன்னால் அதுக்கு உயிர் இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ புஸ்தகம் இருக்குது, எத்தனையோ மத சம்பந்தமான புக் இருக்குது, எத்தனையோ காப்பியங்கள் இருக்கிறாரு, எத்தனையோ விதமான புஸ்தகங்கள் பெருசெல்லாம் இருக்குது. அவர் எழுதினார், இவர் எழுதினார், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு முறை வாசித்துட்டு கீழே வச்சுருவாங்க, அவ்வளவுதான். தியானிக்க முடியாது. வாசித்து அதை வச்சு கதை சொல்லுவாங்க, அவ்வளோதான். இந்த கதை, அந்த கதை, அவரு கதை, இவரு கதை அப்படின்னு. இது அப்படி கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை, அதுக்கு உயிர் இருக்கிறது. நானும் 42 வருஷமா வாசிக்கிறேன், இன்னும் அது முழுமையாக புரிந்து கொள்ளாமல பேசிக்கிட்டே இருக்குது புதுசா. எத்தனையோ முறை வாசித்தாலும் திரும்ப வாசிக்கும் போது புதுசாகவே இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு உயிர் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எந்த புஸ்தகத்தின் வார்த்தைக்கும் உயிர் கிடையாது. மனிதனால் எழுதப்பட்டது. அது சில கருத்துக்களை சொல்லும், சில கதைகளை சொல்லும், சில கொள்கைகளை சொல்லும். ஆனால் இது அப்படி அல்ல. தனிப்பட்ட மனிதனோட பேசும். தனிப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ளே அது கிரியை செய்யும். என்ன, அதுக்கு உயிர் இருக்கிறது. அப்படிதான் அந்த வசனம். அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய், ஜீவன் என்ற லைஃப் இருக்கிறது, அது உயிர் உள்ளது. கர்த்தருடைய வசனம் என்பதால் எப்படி அதற்கு அந்த மாதிரி வல்லமை இருக்கிறது, உயிர் இருக்கிறது. 1 பேதுரு 1:23 கூட சொல்லப்படுகிறாரு, அந்த ஜீவ வார்த்தை, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. வேத வசனத்திற்கு ஜீவனுள்ள அந்த வார்த்தையினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்று. அதுக்கு ஜீவன் இருக்கிறது. எதனால் அதற்கு ஜீவன் இருக்கிறதுன்னு சொன்னால்,
2 தீமோத்தேயு 3:16 பாருங்க. இந்த வசனம் எப்படி எழுதப்பட்டது என்பதை, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் எப்படி எழுதப்பட்டது என்பதை அங்கே வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. தேவனுடைய அந்த வசனம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கிற அத்தனை வசனங்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா. மனிதனுடைய கற்பனையில் தோன்றினது அல்ல, மனிதனுடைய மனதில் தோன்றினது அல்ல. மனிதர்களை கொண்டுதான் அது எழுதப்பட்டது. ஆனால் அவளை எழுத வைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவர்களை ஆட்கொண்டு அவர்கள் மூலமாக எழுத வைத்தவர் ஆவியானவர். அதனால இந்த வேத வார்த்தைகள் மனிதனால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல, மனிதனுடைய கற்பனையில் தோன்றினவை அல்ல, பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது. தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அருளப்பட்டு மனிதர்களை கொண்டு எழுதப்பட்டது தான் இந்த தேவனுடைய வார்த்தை. அதனால தான் இந்த வசனத்திற்கு வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். என்ன வல்லமை இந்த வசனத்துக்கு இருக்கிறது? நிறைய வல்லமை. சுகம் கொடுக்கிற வல்லமை இருக்குது, விடுதலை கொடுக்கிற வல்லமை இருக்கிறது, ஆறுதல் படுத்துகிற வல்லமை இருக்கிறது, உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. எத்தனையோ விதமான வல்லமை இந்த வசனத்தில் இருக்கிறது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு சில வசனங்களை சொல்லி நான் செபிக்க போகிறேன். இந்த வசனத்திற்கு ஒரு வல்லமை என்னன்னா, நம்மை பரிசுத்தமாக்குகிற வல்லமை. அல்லேலூயா. ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிற ஒரு வல்லமை இந்த வசனத்திற்கு உண்டு. இயேசு சொல்லுகிறார், யோவான் 17:17 சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இயேசு பிதாகிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த சீஷர்களை உம்முடைய சத்தியத்தினால பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனம்தான் அந்த சத்தியம். வசனமாகிய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். அப்போ ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை வேத வசனத்திற்கு உண்டு. ஆமென். ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு முழு பரிசுத்தவானாய் மாற்றுகிற வல்லமை இந்த வேத வசனத்திற்கு உண்டு. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் 78ஆம் வருஷம் நாலுமாவடியில் ஒரு ஜபக்குழு ஆரம்பித்து தினமும் கூடி இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்போது எங்கள் ஊரில் ஒரு சகோதரர் இருந்தார். அவங்க பேர் யோவான். பேர் பார்த்திங்களா, யோவான். ஆனால் 24 மணி நேரமும் தண்ணியில் தான் இருப்பார். யோவான் எதில் இருப்பார்? தண்ணியில் தான் இருப்பார். அவர் குடிச்சிட்டு ரோட்டில் தெருவில் வந்தார்னு வைங்களேன், எல்லோரும் கதவை மூடிக்கிடுவாங்க. எல்லாம் பயந்து உள்ளே ஓடி போய் கதவை மூடிக்கிடுவாங்க. சில சமயம் நான் பார்த்துருக்கேன், கையில் அருவாளோடு குடிச்சிட்டு அப்படி வருவார். நான் பார்த்துருக்குறேன் அவரை. எல்லாரும் பயப்படுவாங்க, அவருக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. ராத்திரி படுக்கும்போது ஒரு பாட்டில் சாராயம் படுக்க பக்கத்தில் இருக்கும். காலையில் எழும்பின உடனே மார்னிங் காஃபி டீன்ற பாருங்க, அவருக்கு மார்னிங் சாராயம். காலையில் எழுந்த உடனே படுக்கையில் எழும்பின உடனே அந்த பாட்டில் தண்ணி உள்ளே போன பிறகு தான் சரீரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். குடிச்சு 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 கையில் அப்படி ஆடும், அப்படி ஆடும். அது நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு, அதனால் அது குடித்தாதான் அவர் ஸ்டெடியாக நிற்க முடியுமா. அந்த மாதிரி சாராயம் அவரை அடிமையாக்கி வைத்திருந்தது. அப்படி மனைவி பிள்ளைகள்லாம் பெரிய பாவம் பரிதாபம். அவர் குடிச்சிட்டு வந்துட்டு அவ்வளோதான். அவங்க மனைவி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிடுவாங்க, அவங்க அம்மா ஒரு பக்கம் ஒளிஞ்சிக்கிடுவாங்க, யாரும் அடக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் ஊரையே கலக்கிற ஆள்னு வைங்க, எல்லாருக்கும் தெரியும் நாலுமாவடியில். அவங்களுடைய மனைவி எங்களை எங்கள் கணவருக்காக ஜெபிக்க வாங்க, என் கணவர் மாறணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ அவன் ஜெபிக்க வருவாங்க, ரொம்ப துக்கமாகவே இருப்பாங்க. அப்போ நாங்கள் ஜெபக்குழுவில் உள்ளவங்க அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க போனால், நாங்கள் முன் வாசல் வழியாக போனால் அவர் பின் வாசல் வழியாக ஓடிடுவார். எங்ககிட்ட அகப்படவே மாட்டார். ஏன்னா ஜெபிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஓடிடுவார்.
நாங்கள் போய் அவர் வீட்டில் அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் ஜெபிச்சுட்டு வரும். ஆண்டவரே இந்த சகோதரனை ரட்சியும் அப்படி ஜெபிச்சுட்டு வரும். ஒரு நாள் திடீர்னு உள்ள நுழைஞ்சமா மாட்டிக்கிட்டார். தப்பி ஓட முடியல, மாட்டிக்கிட்டார் அவர். இப்போ நேரில் பார்த்தாச்சு, பேசியாச்சுன்னா ஓட முடியாதுல்ல, நின்றுட்டார். அங்கே வீட்டில் நல்ல வராண்டா மத்தியில் அந்த தண்ணி, மழை தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் அவர் இருக்கார், இந்த பக்கம் நாங்கள். அவருக்கு பக்கத்தில் வர பயம், வெக்கம் வேறு. நேரில் பார்க்க குறைஞ்சிக்கிட்டே நின்று தூணை பிடிச்சிக்கிட்டேன். இப்போ இப்படி என்ன பேசுறது? இவட்ட நம்ம ரட்சிப்புகளை நடத்தினா பேசணும்ல, என்ன பேசுறது? அவரே பயந்து போயிருக்கிறார். நம்மளை பார்த்து அவருக்கு பயம், அவரை பார்த்து நமக்கு பயம். இந்த ஆள் என்ன பண்ணுவார்? எல்லாரும் ஊரே பயந்து நிற்கிற, தண்ணி அடிச்சுட்டு கலக்கிற ஒரு ஆளாக இருக்கிறார். என்ன பேசுறது அவர்கிட்ட? அப்படின்னோடனே சிம்பிள் காரியம், ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் போடுங்க அப்படின்னோடனே அவர் அந்த பக்கம் முழங்கால் போடுறாரு. ஒய்ஃபு தூரமாக தள்ளி முழங்கால் போடுங்க, சின்ன பிள்ளைங்க. நாங்கள் இந்த பக்கம், நாங்கள் ஒரு 4-5 பேர் இருக்கோம், ஜெபக்குள்ள உள்ளவங்க முழங்கால் போட்டோம். எனக்குள்ள ஆண்டவரே இவர் ரட்சிக்கப்படணுமே, நான் ஏதாவது சொன்னால் தானே என்ன சொல்லுன்னு அவர் கேட்குற மூடில் இல்லை. அவர் தலையை குனிஞ்சிட்டு அப்படியே இருக்கார். சரி ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. உடனே ஆவியானவர் சொன்னார், இந்த வசனத்தை வாசி அப்படின்னார். இந்த வசனத்தை வாசி அப்படின்னார். என்ன வசனம் ஆண்டவரே? நீதிமொழிகள் 28:13. நான் உடனே முழங்காலில் நின்று கொண்டே வேதத்தை திறந்து நீதிமொழிகள் 28:13, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சத்தமாக நான் வாசித்தேன். வாசித்துட்டு ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஆரம்பித்தேன். அழ ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான், வேற பிரசங்கெல்லாம் கிடையாது. ஏன் குடிக்கிறீங்க, மனம் திரும்பணும், மனம் திரும்பாட்ட, அவ்வளவுதான். ஒன்றுமே பேசலை. வசனத்தை அவர் அங்கே இருக்கிறார் தூரத்தில், இங்கிருந்து சத்தமாக வசனத்தை வாசித்தேன். அந்த வசனம் அவருக்குள்ள ஈட்டியாய் நுழைந்து, அதான் கர்த்தருடைய வசனம். பாருங்க, அவர் கண்ணீர் விட்டு அழுதார் பாருங்க. அவங்க மனைவிக்கு ஆச்சரியம், எங்களுக்கு ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு ஆளை, ஒரே ஒரு வசனத்தை வாசித்த அந்த வசனம் அவரை தொட்டார். அழுது அன்னைக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார் பாருங்க. அப்புறம் சாரே கடையே கிடையாது, அந்த பக்கமே போனது கிடையாது. ஒரே நாளில் ஆண்டவர் மாற்றி எங்கள் ஊழியத்தில் ஊழியக்காரராக மாற்றிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் பிள்ளைகள் எங்கள் ஊழியத்தில் இருக்காங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டார்னா, பெரிய பிரசங்கெல்லாம் கிடையாது. உட்கார வச்சு ஆலோசனை, குடி பழக்கம் இத்தனை வருஷமாக, கையில் ஆடுதா, என்ன பண்ணலாம், கொஞ்சமாக விட்டுருவீங்களா, ஜெபிக்கலாமா, கிடையாது. ஒரே ஒரு வசனம், அவ்வளோது. ஆண்டவர் சொன்னார், வசனத்தை வாசி. வசனம் வல்லமையும் ஜீவனம் உள்ளது. அந்த வசனம் ஒரு குடிகாரனை உணர்த்தி மனம் திரும்ப வைக்க வல்லமை உள்ளது. அவ்வளோதான், ஒரே ஒரு வசனம் இத்தனை வருஷ குடிகாரனாக இருந்த மனிதனுடைய வாழ்க்கையை நொடி பொழுதலை மாற்றி விட்டார். அதான் வசனத்தின் வல்லமை, கர்த்தருடைய வசனத்துக்கு இருக்கிற வல்லமை. ஆனால் தன் தேவனுடைய வசனத்தை நம்ம கவனமாய் கேட்கணும், செவி கொடுக்கணும். அது ஒரு மனிதனை விடுதலை ஆக்கிறோம், ஒரு மனிதனுக்குள்ளே ரட்சிப்பை கொண்டு வரும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடும். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை அது பரிசுத்தப்படுத்தும். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இன்னும் பரிசுத்தத்தில் வளரணும். வேத வசனம்தான் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். சிலர் வந்து சொல்லுவாங்க, வாலிபர்கள் முக்கியமாக சொல்லுவாங்க, நான் பரிசுத்தமாக வாழணும், ஜோமனுங்க பிரதரும்பாங்க. ஒரு ஊழியக்காரன் கை வைத்து ஜெபிக்கிறதுனால பரிசுத்தம் வந்துடாது. ஒருவேளை சில பாவ அடிமைத்தனம் ஒரு ஆவி கிரியை செய்தால் அதில் விடுதலை கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் பரிசுத்தத்தில் வளரணும், உங்களுக்குள்ள பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் வரணும் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஜெபிக்கிறதுனால வராது. அதுக்கு என்ன ஒரு காரியம் நான் சொல்லுவது உண்டு, வசனத்தை வாசித்து தியானி. வசனம்தான் சரியான மருந்து பரிசுத்தத்துக்கு. அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நம்ம அதை தியானிக்க 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 நம்மளை பரிசுத்தப்படுத்தும். வசனத்துக்கு தான் அந்த வல்லமை, ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குற வல்லமை. நீங்கள் வெறுமனே ஜெபித்து கொண்டிருந்தால் பரிசுத்தம் உண்டாக முடியாது. ஜெபம் ஒரு வழி, தேவனோடு நம்ம நெருங்கி சேர, தொடர்பு படுத்த பரிசுத்தத்திற்கு ஒரு வழியாக இருந்தாலும், வசனத்தை தியானித்து ஜெபிக்கும் போது தான் உங்களுக்குள்ள முழுமையான ஒரு பரிசுத்தம் உண்டாகும்.
சிலர் வெறுமனை ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் பரிசுத்தம் வராது. வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணி பாருங்க, பரிசுத்தம் உண்டாகும். அதான் நான் அந்த வாலிபர்களுக்கு சொல்லுவேன், முழங்கால நின்று வேத வசனத்தை உன் காது கேட்குற மாதிரி வாசி. உன் காதில் அந்த வசனம் போகட்டும். மனதில் வாசிக்கிற நீ வாசிக்காத, சத்தமாக வாசி. உன் காதில் அந்த வசனம் போகட்டும். உள்ள அந்த வசனத்தை உன் காது கேட்க நீ வாசித்து 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 அப்புறம் அந்த வசனத்தை தியானித்து நீ ஜெபம் பண்ணும்போது அந்த வசனம் கிரியை செய்யும். அது உயிர்ப்பிக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களை சுத்திகரிக்கும். அது ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிற வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இந்த வசனம் நமக்குள்ள இல்லாததுனால தான் நிறைய பேர் குழந்தைகளாகவே இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு முதிர்ச்சி இருக்காது, ஆவிக்குரிய முதிர்ச்சி வளர்ச்சி இருக்காது. ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எப்படின்னா அப்படியே இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்து 10 வருஷமாக தாய் கையிலே கை குழந்தையாக இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப அழகாக இருக்குது, இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பெருசாக வளர்ந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு யாராவது சந்தோஷப்படுவோமா? இல்லை, அது வளரணும். அந்த பிள்ளை தவழணும், நடக்கணும், எழும்பணும், பேசணும், அதெல்லாம் விரும்புகிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு அடிக்கடி பசிக்கும், அடிக்கடி பால் கொடுக்கணும். அதான் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணுமா. அந்த வசனம் என்ன சொல்ல? புதிதாய் பிறந்த குழந்தையை போல. பேதர் எழுதுகிறார், புதிதாய் பிறந்த குழந்தை போல. பெரிய குழந்தை ஆயிட்டா பால் கொடுத்தா குடிக்குமா? குடிக்க வைக்கிறவங்களே நீங்கள் படாத பாடுபடணும். ஆமாம், படிக்கிற பிள்ளை 5 10 யாராவது படிக்கிற பிள்ளைடி பால் ராத்திரி ஒரு டம்ளர் பால் குடிக்க வைக்கிறவங்களே பெரிய கஷ்டம். ஆனால் கை குழந்தையாக இருக்கும்போது அது அழுகிறதே எதுக்கு தான்? பாலுக்கு தான் அழும். 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை அழுதுகிட்டே இருக்கும், அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது வாஞ்சியாக இருக்கும். அதை கொடுக்காம எதை வச்சும் குழந்தையை திருப்திப்படுத்தவே முடியாது, எனக்கு ஏமாற்றவே முடியாது. அது கொடுக்க வேண்டிய பாலை கொடுத்தா தான் அது அமைதியாக தூங்கும். அப்போ புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்கணுமா? புதிதாய் பிறந்த குழந்தை போல. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த குழந்தை எப்படி அந்த களங்கமில்லாத ஞான பால் எப்படி அந்த பாலுக்காக அது இயங்குகிறதோ அதே மாதிரி களங்கமில்லாத ஞான பால் ஆகிய வேத வசனத்தின் மேலே வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் என்ற தேவ மனிதர் கடந்த நூற்றாண்டில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர். இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர். மரித்த பலரை அவர் உயிரோடு எழுப்பும்படி கர்த்தர் அவரை பயன்படுத்தி இருக்கிறார். அவரை குறித்து அவரை பயன்படுத்தின விதத்தை வாசித்தால் ஆச்சரியமாக இருக்கும். என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று அவர் மேலே அந்த அபிஷேகம், கர்த்தர் அவர் அபிஷேகித்துட்டார். 2வது அவரை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை என்னன்னா, எ மேன் வித் ஒன் புக். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறாரு, எ மேன் வித் ஒன் புக், ஒரே புஸ்தகத்தை உடைய மனுஷன் என்று சொல்லி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் பைபிளை தவிர வேறு புஸ்தகமே வாசித்தது கிடையாதாம். எப்பவும் கையில் கோட்டு பைக்குள்ள அந்த பைபிள் வச்சிருப்பாராம். 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை அவர் பைபிள் எடுத்து வாசிக்கிட்டே இருப்பாராம். அவருடைய நண்பர்கள் தான் எழுதுறாரு, அவர் புக் எழுதுனதில்லை, அவருடைய நண்பர்கள் தான் அவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க. 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை பைபிள் எடுத்து திறந்து சில வசனங்கள் அப்படி வாசித்துட்டு அவர் கோட்டுகளை வச்சுக்கிட்டு வரான். அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, 15 நிமிஷத்துக்கு மேலே இவர் பைபிள் வாசகம் இருந்ததை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு வசனத்தின் மேல் அவருக்கு தாகம். எங்கே போனாலும், அவர் பஸ்ஸில் போனாலும் ட்ராவலில் போனாலும் மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தால் கூட, எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தால் கூட அவர் பாட்டில் திறந்து சில வசனம் அப்படி வாசிப்பாராம். அந்த அளவிற்கு வசனத்தின் மேல் அவர் தாகமாக இருந்து வசனத்திற்கு தன் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு இடம் கொடுத்ததுனால தான் கர்த்தருடைய வல்லமை அவர் மூலமாய் வெளிப்பட்டது. அவ்வளோ பெரிய காரியத்தை அவர் சாதிக்க முடிந்தது. அந்த வசனம், கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. நம்ம எப்படி அந்த வசனத்தின் மேலே தாகமாக இருக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தின் மேல் நாம் எப்படி தாகமாக இருக்கிறோம்? காலையில் எழும்பினவுடனே கட்டாயம் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களே, ஒருவேளை பைபிள் வாசித்து ஜெபி கேட்டால் ஏதாவது நடந்துருமோ, தோல்வி வந்துடுமோ, அல்லது எனக்கு பிரச்சனை வந்துடுமோ, அதுக்காவது பைபிளை காலையில் எழும்பி வாசித்துட்டு
கூட்டத்தில் கேட்டால் கூட கை வைத்திடலாம்ல. இன்னைக்கு யாரெல்லாம் பைபிள் வாசித்தீங்க? நான் வாசித்துட்டேன். அதுக்கு வாசிக்கப்படாது. அது உங்களோட பேசணும், அது உங்களை பரிசுத்தப்படுத்தணும். ஒரு தாகம், இது என் ஆண்டவர், என் நேசர் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகள், என் ரட்சியத்தை என் ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற அன்பான வார்த்தைகள். நான் அதை வாசிக்க 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 எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும் என்கிற தாகம், ஒரு வாஞ்சையோட அந்த வசனத்தை வாசிக்கணுமா? வாஞ்சையோட வசனத்தை வாசிக்கணுமா? அந்த தாகத்தோட வசனத்தை வாசிக்கணுமா? ஒரு சமயம் நான் சென்னையில் அந்த நாட்களில் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்த நாட்கள் 76, 77 இந்த வருஷத்தில் ஒரு நாள் சென்னையில் பஸ்ஸில் பிரயாணப்படும் போது நான் கவனித்தேன். ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு வாலிப பெண், காலேஜ் புக்கெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி காலேஜில் படிக்கிற பெண் பஸ்ஸில் ஏறி சீட்டில் உட்கார்ந்தாள். அந்த காலேஜ் வாசலுக்கு அங்கே டிக்கெட் எடுத்துக்கொண்டாள். உட்கார்ந்த உடனே ஒரு புஸ்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தாள். எத்தனையோ இடத்துல நிற்குது, நிறைய பேர் ஏறுறாங்க இறங்குறாங்க, இந்த பஸ் போய்கிட்டே இருக்குது, அடுத்த ஸ்டாப்பில் நிற்குது. நான் அந்த மகளை பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த புஸ்தகத்தையே வாசித்து கொண்டு இருக்கிறான். தலை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி, யார் வர்றா, யார் போகிறா, யார் இறங்குறா, ஒன்றும் பார்க்கல. அந்த புஸ்தகம்தான் அவளுக்கு. அதிலேயே கவனமாக வாசித்துக்கிட்டு இருக்கிறான். கல்லூரி வாசல் வந்த உடனே டக்குன்னு மூடிட்டு இறங்கி கொண்டாள். ஏன் அந்த பெண்ணை நான் அவ்வளோ வாட்ச் பண்ணேன்னு சொன்னால், அவள் வாசித்தது ஒரு புதிய ஏற்பாடு. தன்னுடைய காலேஜ் புஸ்தகத்தோடு கூட ஒரு புதிய ஏற்பாட்டை வைத்து அந்த மகள் பஸ்ஸில் உட்கார்ந்த உடனே அந்த புதிய ஏற்பாட்டை திறந்து வாசித்து கொண்டே வந்தாள். அவ்வளோதான். வேடிக்கை பார்க்கறது, யார் இறங்குற போகிற, எதையுமே கவனிக்கலை. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு பெண்ணாக இருப்பாள். ஏன்னா அவளுடைய கண்கள், அவளுடைய சிந்தனை எல்லாம் எது மேலே இருக்குது? வசனத்தில். வீட்டில் வாசித்தோம், காலையில் ஜோமணியாச்சு வாசித்தாச்சு, அவ்வளோதான் என்று இல்லாதபடி காலேஜுக்கு போகிற டிராவல் டைமில் அந்த வசனத்தை வாசிக்கிறாரு. அந்த அளவிற்கு அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அந்த வசனம் உள்ளுக்குள்ள போக 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 நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 119:9 பாருங்க. சங்கீதம் 119:9 என்ன சொல்லுகிறாரு? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, வாலிப பெண் பிள்ளைகள் இருக்கிறீங்க. உங்களுடைய வழியை எதனால் நீங்கள் காத்துக்கொள்ள முடியும்? பரிசுத்தமாக எப்படி காத்துக்கொள்ள முடியும்? பாவ சோதனை, காலேஜில் சோதனை, பஸ்ஸில் போகும்போது சோதனை, வீட்டுக்குள்ள சோதனை, செல்ஃபோன் வழியாக சோதனை வருது. நம்ம பாடத்துக்காக இன்டர்நெட்டுக்கு போனால் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று சோதனையாக இடைச்செருகலாக பாவ காரியம் வருது. எத்தனையோ பாவ போராட்டம். இவ்வளோ பாவ சோதனைக்கு நடுவில் எப்படி பரிசுத்தமாக ஆண்டவருக்கு நீ வாழுவது என்கிற ஒரு கேள்வி போராட்டத்துக்கு மத்தியில் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், அவருடைய வசனத்தில் வல்லமை, உங்களை பரிசுத்தமாக்குகிற வல்லமை. அந்த வசனத்தை தியானிக்கும் போது தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்கி வரும். கர்த்தருடைய தொடுதல் உங்களுக்குள்ளே உண்டாகும். அது உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வசனம் உங்களை உயிர்ப்பித்து விடும். ஒருவேளை நீங்கள் சோர்ந்திருந்தால் அந்த வசனம் உங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி விடும். நீங்கள் கவலையோடு இருந்தால் அந்த கவலையை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்து விடும். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனப்பட்டிருந்தால் அந்த வசனம் நல்ல ஔஷதம், அது நல்ல மருந்து என்று வேதம் சொல்லுகிறது. அதை வாசிக்க வாசிக்க உங்களுடைய சரீரம் புத்துணர்ச்சி அடைந்து விடும். இந்த வசனம் எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொண்டு வருகிறாரு. அதற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆறுதல் படுத்தும், விடுதலை கொடுக்கும், உயிர்ப்பிக்கும், சுகத்தை கொண்டு வரும். ஆறுதல் படி கவலைகளை மாற்றிவிடும், பயத்தை எடுத்து போட்டுவிடும். எல்லா வல்லமையும் இந்த வசனத்திற்கு உண்டு. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை சரியாக பயன்படுத்தாமல் இருந்தால் இப்படி பாருங்க. அதனால் கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்கணும். ஒரு சமயம் ஒருத்தர் சொன்னாங்க, ஆண்டவர் என்னை ஜெபம் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அதாவது என்னை ஜெபிக்க சொல்லிக்கிட்டே இருக்காரு, என்னை பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஜெபிக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அதனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன்.
அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்ன சில காரியம் எனக்கு விதர்ப்பமாக இருந்தது. அதாவது ஒரு நார்மலாக இல்லை, ஒரு விதர்ப்பமாக. சிலர் அந்த மாதிரி நடந்து கொள்வாங்க. ஆவியானவர் அப்படி பேசுகிறாராக்கும், இப்படி பேசுகிறாராக்கும் அப்படின்னு சொல்லி அதை அவங்க ஆண்டவர் பேசுகிறாருன்றாங்க. அப்போ நான் கேட்டேன் அவங்ககிட்ட, நீ இதெல்லாம் பேசுகிறீங்க. அவங்க எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு அவங்க சொன்னதை வச்சு, சரி இவ்வளோ ஜெபிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் பைபிள் வாசிப்பேன்னு கேட்டேன். எவ்வளோ நேரம் பைபிள் வாசிப்பீங்க? அதுதானே முடியல, பைபிளை திறந்த கண்ணு கட்டிடுது. ஜெபிக்க முழங்கால் போட்டால் 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாராம். பேசுறது ஆண்டவர் இல்லை, வேற ஒருத்தர். அவர் தானே பைபிளை வாசிக்க விட மாட்டார், கண்ணு கட்டிடுறான். அதில் கண்டுபிடிச்சிடலாம். என்னால் பைபிள் வாசிக்க முடியலன்னா யார் அங்கே மற்றவர் கிரியை செய்கிறாருன்னு அர்த்தம். நீ வசனத்தை வாசித்தா பரிசுத்தமாயிருவேன்னு அவனுக்கு தெரியும். நீ வசனத்தில் கவனம் செலுத்தினா உன் வாழ்க்கை மாறிடும், சுத்தமாயிருன்னு அவனுக்கு தெரியும். அவன் சொல்கிறாங்க, பைபிளை திறந்தா கண்ணை கட்டிடுது. ஜெபிக்க முழங்கால் போட்டால் 3 மணி நேரம் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாராம். ஆண்டவர் இல்லை, அது பிசாசு. அவனுக்கு தெரியல. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல. நான் பாருங்களேன், சாத்தான் அதுக்கு தான் ரொம்ப தடை கொண்டு வருவான். சின்ன உதாரணம், உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை விளையாடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. யாரோ பக்கத்து வீட்டில் தேடி வர்றாங்க, அம்மா பார்க்கணுமா என்னன்னு. பிள்ளை ஓடி வரும். நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த பிள்ளை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா? போய் சொல்ல, அம்மா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பிறகு வாங்கன்னு நினைப்பிடும். நீங்கள் சேரில் உட்காந்து பைபிள் வாசிக்கிட்டே இருங்க, அந்த பிள்ளை ஓடி வந்து பார்க்கும், அம்மா பைபிள் வாசிக்கிறாங்க, பிறகு வாங்கன்னு சொல்லுமா? உங்கள்கிட்ட சொல்லிடுறோம், பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க அவங்கள பார்க்க. பைபிள் வாசித்து தியானிக்க அவ்வளவு தடை வரும். சாத்தான் அதில் தான் அவங்கள கை வைப்பான். ஜெபிக்க கூட விட்டுறான். ஜெபம் பண்ண மறுபடியும் ஜெபிச்சுக்கிட்டே இரு. வசனத்திற்கு செவி கொடுக்காதபடி ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதனால தான் நீங்கள் ஜெபிக்க முன்னால் வசனத்தை தியானிக்கணும். வேத வசனமாக ஜெபமாக பேலன்ஸாக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக தியானித்து நீங்கள் ஜெபிக்கணும். அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதர் இங்கிலாந்து தேசத்தில் இருந்தார். கடந்த நூற்றாண்டில் அவர் விசுவாச வீரன் என்று அழைக்கப்பட்டவர், சாதித்தவர். விசுவாசத்தில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், யுத்தத்தில் பெற்றோரை இழந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வைத்து அநாத விடுதி நடத்தி, யாருக்கிட்டையும் காசு கேட்காம முழங்காலன்னு ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் சாதித்தவர். அப்படி புஸ்தகத்தை வாசித்தால நமக்கு அப்படி ஒரு விசுவாசம் உண்டாகும். காலையில் எழும்பி அவர் ஜெபம் பண்ணுவார். இன்னைக்கு இத்தனை 1000 பிள்ளைகளுக்கு ரொட்டி வேணும் ஆண்டவரே, மில்க் வேணும், பால் வேணும்னு ஜெபம் பண்ணுவார். ஒன்றுமே இருக்காது கிச்சனில். விசுவாசத்தோடு சொல்லுவார், காலையில் நான் ஜெபிச்சிருக்கேன், ஆண்டவர் பிரெட்டு தருவார்னு சொல்லுவார். அந்த பிள்ளைகளை உட்கார வச்ச பிறகு பிரெட் வந்து சேரும். அந்த பிள்ளைகளுக்கு பாலுக்காக கிளாஸ்லாம் வச்சுருவாங்க, பாலே இல்லை. ரொட்டி சாப்பிட்ட முடிக்கிறதுக்குள்ளே பால் வந்துடும். இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அந்த மாதிரி சாதித்தவர் விசுவாசத்தில். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவீனத்தை உணர்ந்தார். வீக்னஸ் இன் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம். ஜெபத்தில் அற்புதம் நடக்குது, தேவையெல்லாம் சந்திக்கப்படுது. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவீனம், அதாவது பரிசுத்தமாய் வாழ முடியாத பலவீனம், பாவ போராட்டம். அப்போ ஆண்டோட போனார். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அற்புதம்லாம் செய்கிறீங்க, பெரிய பெரிய காரியெல்லாம் நடக்குது, ஆனால் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இந்த பாவ போராட்டத்தை ஜெயிக்க முடியல, ஒரு வல்லமை இல்லையே. அப்புறம் ஆண்டவர் பேசினார், மகனே நீ சாப்பிடாட்டா உன் சரீரம் என்ன ஆகும்? பலவீனப்பட்டுரும். அப்போ உன் ஆத்மாவுக்கு நீ ஆகாரம் கொடுக்காட்டா அது பலவீனப்பட்டுரும். உனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதனுக்கு நீ ஆகாரம் கொடுக்காட்டா அது பலவீனப்பட்டு விடும். என்ன ஆகாரம் ஆண்டவரே? அதுதான் வசனம். வேத வசனமாகிய ஆகாரத்தை உன் உள்ளான மனுஷனுக்கு நீ கொடுக்காவிட்டால் அவன் பலவீனப்பட்டு விடுவான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம் வந்து விடும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கலாம். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைஞ்சு நீ நிக்கணுமானா வசனத்தை தியானிக்கணும்னு ஆண்டவர் பேசினார். அப்பதான் அவர் முழங்கால் போட்டார். முழங்காலிலே நின்று பைபிள் வாசித்தாராம். அவர் 200 முறை வேதத்தை வாசித்து முடித்திருக்கிறார்.
100 முறைக்கு மேல முழங்காலே நின்று வாசித்திருக்கிறார் ஜார்ஜ் முல்லர். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா. அந்த வசனம் தான் உனக்கு ஆகாரம். வாசிக்க வாசிக்க தியானிக்க 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 புது பலன் பரிசுத்தம் உண்டானது. சோதனைகளை மேற்கொள்ளுகிற கிருபை வந்த அவருடைய பைபிள் தான் அவருக்கு எல்லாமே. நிறைய எழுதி 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 குறிச்செல்லாம் வச்சிருந்தார். போன வருஷம் நான் லண்டன் போயிருந்த போது அவர் ஊழியம் செய்த இடத்தை பார்க்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் போயிருந்தேன் அந்த இடத்துக்கு. ஜார்ஜ் முல்லர் அவர் ஆர்ஃபனேஜ் நடத்தின இடம். அவங்க ஆஃபீஸ் இருக்குறாங்க, வச்சுருக்கிறாங்க இப்போவும். அவர் உட்கார்ந்த இடம், அவர் உட்கார்ந்த சேரு, அவர் பயன்படுத்தின டேபிள் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் போய் அதில் உட்காந்து பார்த்தேன். நான் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு இவ்வளோ பெரிய பரிசுத்தவான், சாதித்தவர் கர்த்தருக்காக. அவர் பைபிள் என்னென்னா கண்ணாடி பெட்டிகளை வச்சுருந்தாங்க. இல்லைன்னா ஒன்று தூக்கிட்டு வந்திருக்கலாம். அதை பார்க்க பார்க்க ஆசை. கண்ணாடி பெட்டிகளை திறந்து வச்சு அதில் சைட்லலாம் எழுதியிருக்கிறார். நிறைய எழுதி 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 அவர் பயன்படுத்தின பைபிள்னே வச்சுருந்தாங்க. ஏன்னா அவர் பைபிள் வாசித்து ஆண்டவருக்காக சாதித்தவர், தியானித்து. ஜார்ஜ் முல்லர். நம்ம வசனத்தை ரொம்ப தியானிக்கணும். அந்த வசனம் உடைய உள்ளத்தில் போகணும். இன்னொரு வசனம் பாருங்களேன், 119 சங்கீதம் 11 வசனத்தில், நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில். வசனத்தை எங்க வைக்கணும்? இருதயத்தில் வைக்கணும். நிறைய பேர் இந்த வாசித்துட்டு விட்டுறாங்க. இருதயத்துக்குள்ள வசனம் போறதில்லை. அதை தியானிக்கும் போது தான் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வசனம் போகும். வசனத்தை நீங்க தியானிக்கும் போது உங்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த வசனம் போகும். நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வசனத்தை என் இருதயத்திற்குள் வைத்து வைத்தேன். வசனம் உடைய இருதயத்தில் ஆழமா பதியணும். அது எப்போ பதியும்? தியானிக்கும் போது, சும்மா வாசிக்கும் போது அல்ல. அதனாலதான் கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன், இரவும் பகலும் வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி சொல்லி இருக்குதா? தியானிக்கிற மனிதன். காலையில் நீங்க வாசித்தா கூட அந்த நாள் முழுவதும் நீங்க தியானித்து கொண்டே இருக்கலாம். அந்த தியானம் ரொம்ப அவசியம், வசனத்தை தியானிப்பது. அதனால தான் நான் சொல்லுவேன், அதிகாலையில் எழும்பி 4 அதிகாரம் 5 அதிகாரம் வாசிக்காதங்க. நிறைய வாசிக்கணும், 5 அதிகாரம் வாசிக்கணும், 10 அதிகாரம் வாசிக்கணும். சாயங்காலத்தில் உட்காந்து நிதானமாக வாசிங்க. அதிகாலையில் தியானிங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து தியானிச்சா கூட போதும். ஒரே ஒரு வசனம் அது உங்களுடைய உள்ளத்தில் பதியணும். அந்த வசனம் நாள் முழுவதும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அதான் நாள் முழுவதும் என் தியானம். கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ள வைத்து வைக்கணும். அப்போ அதை நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அது பேசிக்கிட்டே இருக்கும். அந்த வசனம் உள்ளுக்குள்ள கிரியை செய்துக்கிட்டே இருக்கும். வசனத்தினால இருதயத்தை நிரப்பணும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேற குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. பரிசுத்தமாய் வாழுவதற்கு வேற ஷார்ட்கட்டு கிடையாது. வாலிபனே, வாலிப மகளே, நீ இந்த வாலிப வயசுல உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நோ ஷார்ட்கட். வசனத்தை இருதயத்தில் வைக்கணும். வசனத்தை தியானிக்கணும். வசனம் உன் வாழ்க்கையா மாறணும். கர்த்தருடைய வசனம் உனக்குள்ள ஊடுருவணும். கர்த்தருடைய வசனமே உன் வாழ்க்கையாய் மாறிவிடணும். அதுதான் வழி. அப்பதான் அந்த வசனத்தின் வல்லமையை நீ உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனத்தின் வல்லமை. இந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிற வல்லமை உள்ளது. இரண்டாவது, இந்த வசனத்துக்கு இன்னொரு வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமைன்னு சொன்னா, நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும் வல்லமை இந்த வசனத்துக்கு உண்டு. அல்லேலூயா. எனக்கு விசுவாசமே இல்லை பிரதர், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, நிறைய விசுவாசம் வரட்டுன்னு. ஜெபிச்சா விசுவாசம் வராது. விசுவாசம் நமக்குள்ள வருவதற்கு வழியை வசனம் சொல்லுகிறார். ரோமர் 10 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. ரோமர் 10 அதிகாரம் 17 வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆங்கில வேதாமத்தில் தான் சரியா இருக்குது. இதுல மாற்றி எழுதியிருக்கிறான். தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே விசுவாசம் வரும். அதான் அந்த வசனத்துக்கு உண்மையான அர்த்தம். கர்த்தருடைய வசனத்தை கேட்பதனால விசுவாசம் வரும். வசனத்தை கேட்கணும். அதனால தான் சிலர் கூட்டம் நடத்துகிற இடத்துல வந்து அவங்க வீட்டில் அவங்க இன்னைக்கு இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் ஜெபம் பண்ண வரோம்,
எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் பெரும்பாலும் அதை விரும்புகிற நீங்கள் கூட்டத்துக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க. வசனத்தை கேட்காம நீங்கள் தனியாக வந்து ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வசனத்தை கேட்கும் போது தான் உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். விசுவாசத்தோடு ஜெபிச்சால்தான் அற்புதம் நடக்கும். வசனத்தை கேட்காட்டா யார் மேலே விசுவாசம் வரும்? மோகன்லாஸ் ஜெபிச்சுட்டா சுகமாயிருமா, மோகன்லாஸ் ஜெபிச்சுட்டா சுகமாயிரும், மோகன்லாஸை கை வச்சுட்டா சுகமாயிரும், அவர் வீட்டில் போய் ஜெபிச்சுட்டா தனியாக இருக்க இடத்துல எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபிச்சுட்டா அவங்க விசுவாசம் எல்லாம் யார் மேலே இருக்குது? சுகம் கிடைக்குமா? மோகன்லாசஸ் ஜெபம் கை வச்சு அற்புதம் நடந்துருமா? இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வச்சு ஜெபிக்க சொன்னால் அற்புதம் நடக்கும். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள நிறைய பேர் ஊழியக்காரனை விசுவாசிக்கிறார். இது நம்மளை அறியாமலே நடந்துடும். நீங்கள் வந்து இயேசுதான் விசுவாசிகள் சொல்லுவீங்க, நான் இயேசு விசுவாசம் தானே வர்றேன், அதுக்கு தானே ஜெபிக்க வர்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க வாயில். உங்களை அறியாமலே நடக்கிற கிரியை என்னன்னு சொன்னால், இந்த ஊழியக்காரர் கை வச்சா எனக்கு சோமாயிருன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் மேலே நம்பிக்கை வைப்பார், விசுவாசம் வைப்பார். தவறான விசுவாசம். அதனால்தான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு யோவானை போய் பிரவேச பாணியை நடக்க வச்ச உடனே ஜனங்கள்லாம் வந்து பார்க்குறான், ஓ இவர் தான் நடக்க வச்சாரு, இவர் தான் அந்த பிரவேச பாணியை நடக்க வச்சான்னு எல்லாரும் பேதுரை பார்க்குறாங்க. பேதுரு சொல்கிறாரு, எல்லாரும் என்னை நோக்கி பார்க்கிறது என்ன? ஏன் என்ன பார்க்குறீங்க? என்னுடைய பக்தியினாலோ என்னுடைய சுய சக்தியினாலோ நான் இவனை சுகமாக்க முடியாது, நான் சுகமாக்கவில்லை. இயேசுவின் நாமத்தை பற்றின விசுவாசமே அவனுக்கு சுகத்தை கொண்டு வந்தது. தெளிவா சொல்லுகிறார். என்ன ஏன் பார்க்கிற? என்ன பார்க்காத. இன்னைக்கு சில ஊழியக்காரங்க என்ன பாரு, என் அபிஷேகத்தை பாரு, என்ன பாரு, என் அபிஷேகத்தை பாரு. ஏமாந்து போவாங்க, வஞ்சிக்கப்பட்டு போகாதுங்க. இந்த சர்க்கஸ் ஷோலாம் காமிச்சு கர்த்தருடைய ஊழியத்தில் நிற்க முடியாது. வசனத்தில் நிற்கணும். வசனம் தான் ஆத்மாவை சந்திக்கும், வசனம் தான் விடுதலை கொடுக்கும், வசனம் தான் அற்புதத்தை செய்யணும். என்ன பாரு, அபிஷேகத்தை பாரு. ஏமாந்து போகாதுங்க. நம்ம கவனமாய் வசனத்தில் பேதுரு சொல்றார், என் அபிஷேகத்தை பாருன்னு சொன்னார பேதுரு. என் மேல இருக்கிற அபிஷேகம் தெரியுமா? சப்பானியை நடக்க வச்சிருந்த பாரு, வா என் பின்னால, என் பக்கத்தில் வந்தாலே தூக்கி எறியப்பட்டுருவ, விழுந்துருவேன். இந்த ஷோ எல்லாம் காமிக்கல பேதுரு. என்ன ஏன் பார்க்கிற? நான் எப்படி இவனை குணமாக்க முடியும்? இயேசுவின் நாமத்தை பற்றின விசுவாசம். அல்லேலூயா. இயேசு 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 இயேசு. உங்க அபிஷேகத்தை குறித்து பெருமையா பேசினா கூட அது விக்கிரக ஆராதனை. என் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமான்னு பேசின விக்கிரக ஆராதனை. இயேசுவை மகிமைப்படுத்தத்தான் அபிஷேகம், இயேசுவை உயர்த்தத்தான் அபிஷேகம். நான் மனிதன். கவனமா இருங்க விசுவாசிகள். கடைசி காலத்தில் அவர் மேல எவ்வளவு பெரிய அபிஷேகம், அப்பா பக்கத்தில் இப்ப உங்களை தூக்கி எரிஞ்சிருது. மந்திரவாதிகிட்ட போனாலும் தான் தூக்கி எறியுது. இந்த ஷோ காமிக்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்காருங்க. அவர் எந்த அளவுக்கு வசனத்தை சொல்லுகிறார், எந்த அளவுக்கு இயேசுவை உயர்த்துகிறார், எந்த அளவிற்கு ஜனங்களை இயேசுவின் பக்கம் திருப்புகிறார். கவனம். உங்களையும் பயன்படுத்துவார். உங்க மூலமா பெரிய அற்புதம் நடக்க போகிறது. நீங்க போய் என்ன பாரு, என் அபிஷேகத்தை பாரு, என் கண்ணை பாருன்னு ஷோ காட்டாதுங்க. இயேசுவை காண்பீங்க. ஜனங்களை உங்க பக்கம் திருப்பாதங்க, இயேசுவின் பக்கம் திருப்புங்க. அதுக்கு தான் ஊழியக்காரன், அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் கிருபை, அதுக்கு தான் வரங்கள், அதுக்கு தான் எல்லாத்தையும் ஆண்டவர் தருகிறார். பேதுரு கரெக்டா சொன்னார். என்ன ஏன் பார்க்குறீங்க? ஒரு நாள் திறப்பின் வாசல் ஜெபத்தில் காலையில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப துக்கம். ஆண்டவரே, இவ்வளோ தேவையோடு ஜனங்க வர்றாங்க, வியாதியோட கஷ்டப்பட்டு வர்றாங்க. ஆண்டவரே, நானும் எவ்வளோ ஜெபிக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் பண்ணுறோம். ஏன் ஒரு சிலருக்கு தான் அற்புதம் நடக்குது, நிறைய பேர் சுகம் பெறாமல் அற்புதம் பெறாமல் போகிறாங்களே அப்படின்னு வருத்தமாக ரொம்ப சின்சியராக ஜெபிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவர்? ஆண்டவர் சொன்னார், ஏன் நிறைய பேர் சுகமாக மாட்டேங்கிறாங்க, 1-2 பேர் சுகமாகி சாட்சி சொல்கிறாங்க தெரியுமா? சொல்லுங்க ஆண்டவரே.
அவங்க என்ன தேடியா வர்றாங்க? ஒன்று தேடில வர்றாங்க. ஒன்று தானே தேடி வந்தாங்க. நீ சுகமாக்கு. ஐயோ, நான் எப்படி சுகமாக்க முடியும் ஆண்டவரே? ஒன்று தான் தேடி வர்றாங்க. மோகன்லாஸ் ஏதோ பண்ணிடுவார். நீ அவங்க என் பக்கம் திரும்பணும். நான் சொல்லிட்டேன், அது நீங்கள் மோகன்லாஸை தேடி வர்றதுனால தான் உங்களுக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்க, நடக்காது உங்களுக்கு. இயேசுவை தேடுங்க, அவரை பாருங்க, அவரை நோக்குங்க. கர்த்தருடைய வசனத்தில் நம்ம ரொம்ப கட்டப்படணும். கர்த்தருடைய வசனத்தில் நம்ம ரொம்ப ஆழமாக அதை குறித்து அறிந்து கொண்டு அதில் உறுதியாக நிற்கணும். கர்த்தருடைய வசனம் தான் விசுவாசத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை சொல்ல 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 தான் ஜனங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். ஆமென். அதான் வசனம் சொல்லுகிறது. வசனம் அதை கேளுங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். விசுவாசத்தை உண்டாக்குகிற ஒரு வல்லமை கர்த்தருடைய வசனத்திற்கு உண்டு. தென்கொரியா தேசத்தில் யாங்கிச்சோன்ற வாலிபன், இளம் வாலிபன், புத்த மதத்தை சார்ந்தவன், வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தான். செத்து போயிடுவான், டாக்டர்ஸ் கைவிட்டாங்க, அவ்வளோதான், பிழைக்க முடியாதுன்ற நிலைமை, மூச்சு கூட விட முடியும், கஷ்டம், மரணப்படுக்கை. ஒரு சின்ன பெண் ஒரு புதிய பாட்டை கொண்டு வந்து, அண்ணே நீங்கள் வியாதிப்பட்டு சாக போகிறதா கேள்விப்பட்ட, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், இந்த புக்கை வாசிங்கன்னு புதிய பாட்டை கொடுத்தான். அதை பார்த்தான், இது என்னது? இயேசுவை பற்றி. ஓடி போயிடும். எனக்குன்னு மதம் இருக்குது, எனக்குன்னு கடவுள் இருக்கார், இந்த இயேசுவெல்லாம் என்கிட்ட கொண்டு ஓடி போன்னு விரட்டி விட்டு. அது சின்ன பிள்ளை பாவம் ஓடி போயிட்டு பயந்து போயிட்டு. அதுக்கு மனசு கேட்கல, இந்த அண்ணன் பாவம் வியாதியில் செத்துக்கிட்டே இருக்காங்களே, இயேசு அவங்களுக்கு அற்புதம் செய்யணுமேன்ற ஒரு ஆத்திரம். அடுத்த நாள் வந்துச்சு புதிய பாட்டோடு, அண்ணே இதை வாசிங்க அண்ணே, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் கோவப்பட்டு விரட்டி விட்டான், திட்டி வராதன்னு சொல்லி. அடுத்த நாள் இந்த பிள்ளை வந்துட்டு புதிய பாட்டோட, அண்ணே இதை வாசிங்க அண்ணே அப்படின்னு. கோபத்தில் எட்டிக்கிட்டு வராரஞ்சான், வராதன்ற உன்னை எதுக்கு இதை கொண்டு வர்ற அப்படின்னு. இந்த பிள்ளை கண்ணில் கண்ணீர் வடிந்தது, அழுதுகிட்டே சொல்லுச்சு, என்னை அடித்தாலும் பரவாயில்லண்ணே இந்த வாசிங்கண்ணே. இப்போ அவனுக்கு மறுக்க முடியல. இந்த பிள்ளையை அடித்தோம், அது திருப்பி எனக்கு கொடு. அந்த பிள்ளையை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த சின்ன பிள்ளையாவது சந்தோஷமாக போட்டு, சரி கொண்டா வாங்கிக்கொண்டு அதை தூக்கி ஒரு மூலையில் போட்டான். அது போய்விட்டார். சில நாள் கழித்தார். அதில் என்ன தான் இருக்குது? அந்த பிள்ளை வந்து கொடுத்துச்சு அந்த புக்கில் மத கொள்கைகள், மத தத்துவங்கள். அப்படி தானே எல்லா மதத்தில் இருக்குது. அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யணும், இதை செய்யணும், இந்த நாளில் செய்யணும், நல்ல நேரம், கெட்ட நேரம், அந்த கிரகம், இந்த கிரகம், என்னென்னோ ஒவ்வொரு புக்கில் இருக்குது இல்லை? அது மாதிரி ஏதோ ஒரு தத்துவம் இருக்கும் போல். இதில் என்ன தான் இருக்குன்னு எடுத்து அதை வாசிக்க ஆரம்பித்தான். இயேசு என்கிற மகத்துவமான ஒருவரை குறைத்து அதை பற்றி எழுதப்பட்ட தத்துவம் இல்லைங்க. வெறும் தத்துவங்கள் கிடையாது, மத கொள்கைகள் கிடையாது. ஒரு அற்புதமான நபரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் வியாதியஸ்தரை கண்டு மனதை உருகினார், கரந்தொட்டவளை சுகமாக்கினார், ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன் என்றார். அந்த ஆண்டவருடைய மனதிற்கு அன்பு, அற்புதம். அதை வாசிக்க 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 இப்படிப்பட்டவரா இயேசு, இப்படி வல்லமை உள்ளவரா, இவ்வளவு பேருக்கு சுகம் கொடுத்தாப்ப ஏன் எனக்கு சுகம் கொடுக்க கூடாது? அவர் எனக்கும் சுகம் கொடுப்பாரே என்கிற ஒரு விசுவாசம் உண்டாக ஆரம்பித்தார். அதை வாசிக்க வாசிக்க அந்த வசனம் அவனுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கினது. இயேசுவின் மேல் விசுவாசம், அவருடைய வல்லமையின் மேல் விசுவாசம், அவருடைய அற்புதத்தின் மேல் விசுவாசம், இயேசுவின் மீது அந்த வைத்த விசுவாசம் அந்த மரண கட்டை மாற்றி விடுதலை அவன் பெற்றுக்கொண்டான், ஊழியக்காரனாய் மாறினான். அவர் தான் டாக்டர் பால் யாங்கிச்சோ. மரணப்படுக்கையில் ஒரு சிறுபெண் கொண்டு கொடுத்த புதிய ஏற்பாடு வேத வசனம் அவருடைய மரண கட்டை அறுத்தது. காரணம், அந்த விசுவாசத்தை அவருக்குள்ளே கொண்டு வந்தார். கர்த்தருடைய வசனம் கொடுக்கிற ஒரு விசுவாசம். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவர் ரொம்ப வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தார். ரொம்ப மரணப்படுக்கை ஆக்கிவிட்டார். டாக்டர்ஸ் எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. ஆஸ்பத்திரியிலே படுக்கையிலே பல நாட்கள் இருந்து பலவீனப்பட்டு டாக்டர்ஸு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை.
பிழைக்கிறது கஷ்டந்தான்ற ஒரு சூழ்நிலை, ஒரு மரண நெருக்கம். அவருடைய மனைவி கொண்டு போய் பைபிளை வச்சுருந்தாங்க. ஆஸ்பத்திரியில்னா நம்ம பைபிளையும் வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். ஆஸ்பத்திரி போனால் அது மாதிரி பைபிளை கொண்டு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அவர் அந்த படிக்கலை சாஞ்சி உட்காந்து பைபிளை எடுத்து சரி வாசிப்போமே அப்படின்னு பைபிளை திறந்தார். 118ஆம் சங்கீதம் வந்தார். பொதுவாக இந்த மாதிரி வியாதி படுக்க மரணப்படுக்கன்னா நம்ம வாசிக்கிறதே சங்கீதம் தானே. அது மாதிரி அவர் திறந்த உடனே 118ஆம் சங்கீதம் அதோடைய வாசித்தா 17-18 வசனம் வாசிக்கும்போது அவர்கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி இருந்திருக்காரு. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும், நான் பாவம் செய்துட்டேன், என்னை தண்டிச்சிட்டார், ஆனால் வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த வசனம் அவர்கிட்ட பேசியிருக்குது. அது ஒரு பெரிய விசுவாசம். அந்த வசனம் அவளுக்குள்ள பேச ஆரம்பித்த உடனே என்னை சாவுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை, நான் சாக மாட்டேன், நான் மரிக்க மாட்டேன். அப்போ என்ன செய்ய போறேன்? சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை விவரிப்பேன். ஒரு பெரிய விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்த அந்த வசனம், ஒரு மரண போராட்டத்தில் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இந்த வசனம் பேசினார். அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை விவரிப்பேன். அவர் என்னை மட்டாய் தண்டித்தார், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, எனக்கு மரணம் இல்லை. கர்த்தர் என்னை தண்டித்திருக்கிறார், என்னை ஒரு தண்டனை கொடுத்து என்னை சுத்திகரித்திருக்கிறார். அவர் மட்டாய் தண்டித்திருக்கிறார், சாவுக்கு ஒப்பு கொடுக்கல, மரணம் எனக்கு வராது. அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க 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 வியாதியின் கட்டுகள் அருந்தது, மரண கட்டுகள் அருந்தது, சுகம் பெற்று எழும்பி விட்டார். அல்லேலூயா! ஒரு பெரிய விடுதலை வந்து விட்டாரு. அந்த விசுவாசம் எப்படி வந்தது? வசனத்தின் மூலமாய். கர்த்தருடைய வசனம் அவருக்குள்ள ஒரு விசுவாசத்தை தூண்டி எழுப்பினது. வசனத்துக்கு தான் அந்த வல்லமை, தேவனுடைய வசனத்திற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் அந்த வல்லமை, விசுவாசத்தை தூண்டி எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை. அதனால தான் கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்கணும், விசுவாச வார்த்தைகளை கேட்கணும், விசுவாசத்தை தூண்டி எழுப்புகிற வார்த்தைகளை கேட்கணும். சிலர் பைபிளில் இருந்தே சிலர் அவிசுவாசமான வார்த்தை பேசுவாங்க. இப்போல்லாம் அற்புதம் கிடையாது, 2000 வருஷத்துக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ அந்நிய பாஷைலாம் கிடையாது, அது அந்த நாட்களோட முடிந்து போச்சு. இப்போ வரலாம் கிடையாது, அந்த நாட்கள் அதுக்கு ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு தரவான விளக்கம் கொடுத்து பேசும். அதை கேட்டீங்க இருக்கிற விசுவாசமும் போயிடும். அது சரியாக தானே பேசுகிறாரு, அப்படி தான் தெரியும், வசனம் தானே சொல்கிறாரு. ஆனால் வேற விளக்கம் கொடுக்க பிசாசு இயேசுகிட்ட வந்து பேசும்போது என்ன பேசுனா? வசனம் தான் பேசுனா. இப்படி எழுதியிருக்குது இல்லை, தேவதூதல் வருவாங்க தாங்குவாங்கன்னு எழுதியிருக்குல்ல, குதியும் அப்பம் கற்கள் அப்பமா மாறும்னு எழுதியிருக்குல்ல, மாற்றும். அவனும் வசனம் தான் பேசினான். வசனத்துக்கு வேற விளக்கம் கொடுத்தான், வேற மாதிரி அர்த்தம் கற்பித்தான். இந்த கடைசி காலத்தில் வேதத்தை வைத்துக்கொண்டே வசனத்துக்கு வேற அர்த்தம் சொல்ற ஆட்கள் நிறைய எழும்புவாங்க. அதான் கள்ள உபதேசம் வரும், கள்ள போதகர்கள் எழும்புவாங்க. அவங்க வசதிக்கு ஏற்றபடி வசனத்தை புரட்டி கொள்ளுவாங்க. அதுக்கு நீங்க செவி கொடுக்க கூடாது. கர்த்தருடைய வசனம் முழுமையா என்ன சொல்லுகிறாரு, அப்பதான் உங்களுக்கு விசுவாசம் வளரும். அவிசுவாசத்தை உண்டாக்குகிற பிரசங்கத்தை வசனத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அவிசுவாசம் தான் வரும், அது உங்களை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போயிடும். ஆனால் விசுவாசத்தை உண்டாக்குற வார்த்தைகளை கேட்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். அல்லேலூயா! அற்புதம்லாம் கிடையாதுங்க, சுகம்லாம் இப்போ கிடையாதுங்க. இயேசு அன்னைக்கோட முடிச்சிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் சுகத்தை பெற விசுவாசம் உங்களுக்குள்ள வருமா? வராது. அப்போ யார் பைபிளை கையில் வச்சு பேசினாலும் நம்பிடக்கூடாது. இது கடைசி காலம். ஆண்டவரே சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க. அப்ப கையில பைபிள் வச்சுட்டு பேசுற ஆளு குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன மற்றவங்களை பார்த்தோம் நமக்கு தெரிஞ்சிடும், அவங்க அந்த மதத்தை பற்றி பேசுறாங்க, அவங்க புக்கை பற்றி பேசுறாங்க, செவி கொடுக்க மாட்டோம். ஆனால் கையில பைபிளை வச்சுட்டு ஒருத்தர் பேசிட்டா உடனே நம்ம கர்த்தருடைய ஊழியர் தான், கர்த்தருடைய வசனம் தான் சொல்றாங்கன்னு நம்பிடுவோம். அதனால சாத்தான் கடைசி காலத்தில் வஞ்சிக்கிறதற்கு கையில் பைபிளை வச்சுட்டு வந்து நிற்கிற ஆளை தான் பயன்படுத்துவான்.
நல்லா அறிந்து கொள்ளுங்க. வசனத்தை சரியாக கேட்டு இது தப்பாக இருக்கிற உபதேசம்னா அதை கேட்காதங்க. கொஞ்சம் கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா பிசாசு அந்த தவறான உபதேசத்தில் கிரியை செய்வான். வசனத்தை தப்பாக பயன்படுத்துகிற இடத்துல பிசாசு கிரியை செய்வான். உங்கள் மனதில் அந்த விதையை போடுவான். உங்களை தவறான விசுவாசத்தில் பயன் பண்ணி விடுவான், கட்டி விடுவான். அதனால தான் செய்ய கொடுக்கக்கூடாது. ஜெகோவா விட்னஸ் அப்படின்னு வரும், கையில் பைபிளோடு தான் வருவாங்க. ஜெகோவா விட்னஸ்ன்னு மார்மன் குரூப்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. லேட்டர் டேஸ் சயின்ஸ்ன்னு இயேசு கிறிஸ்து பேரை போட்டு சபை நடத்துகிறாங்க. அமெரிக்காவில் பெரிய டெம்பிள் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. வாஷிங்டன் டிசியில் போகும்போது பார்த்தா என்னதான் இவ்வளோ பெரிய கோபுரமாக பிரம்மாண்டமாக இருக்குது, இது என்னது பார்க்கணுன்னு விசாரித்தா அது மார்மன் டெம்பிள்னாங்க. மார்மன் டெம்பிள் அங்கே போய் தான் எனக்கு தெரிந்தது அப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இவங்களை போய் பார்க்கணும், என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமேன்னு சொல்லி ஒரு நாள் என்னை கூப்பிட்டு போக சொன்னேன். போனால் அவ்வளோ பெரிய இடம், எத்தனை நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பிரம்மாண்டமான ஒரு டெம்பிள் கட்டியிருக்கிறாங்க. நாங்கள் போனால் நம்ம கூட அப்படி வரவேற்க மாட்டேங்கிறோம் ஆத்துமாக்களை. அவங்க அவ்வளோ ராஜ மரியாதையோட வரவேற்கிற ஆட்கள் வச்சு ஆஃபீஸில் கொண்டு உட்கார வச்சு தண்ணி வேணுமா காஃபி வேணுமான்னு கொடுத்து அப்புறம் கொண்டு போய் ரூமில் உட்கார வச்சாங்க. உட்கார வச்ச உடனே இயேசுவை பற்றி ஒரு படத்தை ஓட விடுறாங்க. இயேசுவை பற்றி தான் எடுத்த உடனே நம்ம கிறிஸ்தவங்க அது தெரியுதில்ல, இயேசுவை தானே சொல்லணும். முதல்ல இயேசுவை பற்றி அப்படியே இயேசுவை பற்றி ஒரு வீடியோ காட்சி காமிச்சு புதிய ஏற்பாடு அதெல்லாம் காமிக்கிறாங்க. புதிய ஏற்பாடு பைபிளில் உள்ள புதிய ஏற்பாடு தான் முதல்ல. என்ன கரெக்டாக புதிய ஏற்பாடு தான் கொடுக்குறாங்க, இயேசுவை பற்றி தானே காமிக்கிறான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இது 10 நிமிஷம் 15 நிமிஷம் காமிச்ச உடனே அடுத்த ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போனால் அங்கே ஒரு புதிய ஏற்பாடு வச்சுருக்கிறாங்க. அதான் மார்மன் பைபிள்னு சொல்லி அவரை பற்றி அங்கே பேசி அவர் தான் கரெக்டானவர், கடைசி தீர்க்கதரிசி அப்படின்லாம் சொல்லி அவரை மேசியாவாக்குறாங்க. அங்கே தான் தப்பான உபதேசம் வருது. ஆனால் முதல்ல இயேசுபர் தான் சொல்கிறாங்க, முதல்ல பைபிளை தான் காமிக்கிறாங்க, முதல்ல புதிய ஏற்பாடை தான் காமிக்கிறாங்க. அப்புறம் தான் கொண்டு போய் அந்த தவறான உபதேசத்தை சொல்கிறாங்க. ஜெகோவா விட்னஸ் வந்தால் கூட பைபிளோடு தான் வருவாங்க. நீங்கள் பார்த்தா அப்படியே கிறிஸ்தவ ஊழியக்காரங்க, நம்ம ஊழியக்காரங்க தோத்தோம் அந்த மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வந்து அப்படி கம்பீரமாக நிற்பாங்க. உடனே பார்த்தோம் நல்ல ஊழியக்காரங்க கர்த்தர் அனுப்பியிருக்கிறார் ஜெபிக்க, இப்போ தான் நான் தாகத்தோடு இருந்தேன், யாராவது அனுப்ப ஆண்டவரேன்னு. நீங்கள் அனுப்ப ஆண்டவரேன்னு ஜெபிச்சதை சாத்தான் கேட்டுதான் அவன் அனுப்பி விட்டான் ஆட்களை, போ அவங்க பிடி அப்படின்னு சொல்லி. அவங்க உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னா முதல்ல பைபிளை தான் சொல்லுவாங்க, இயேசு தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் சொல்லி உங்கள் ஆழம் பார்த்த பிறகு அடுத்தது சொல்லுவாங்க மேசியா, இயேசுவா, யெகோவாவா, யெகோவா அவர் தான் பாருங்க. அதுக்கு 4 வசனத்தை காமிப்பாங்க. காமிச்சோன்னா ஆமாம் வசனம் தானே சொல்கிறாங்க, பைபிள் தானே சொல்கிறாங்க, கரெக்டான இருக்குது, உங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஏமாத்திடுவான் சாத்தான். அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கிற எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இயேசுதான் கடவுள், இயேசுதான் ஆண்டவர், அவர் தான் மாம்சத்தில் வந்த இறைவன் என்கிற நம்பாத எந்த ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி. உள்ள முதல்ல உங்களுக்கு பைபிளை தான் காமிப்பாங்க, முதல்ல இயேசுவின் பேரை தான் சொல்லுவாங்க. உள்ள இடம் கொடுத்துட்டீங்க, அப்புறம் தான் மெதுவா யெகோவா இயேசு கிடையாது அப்படின்னு உங்களுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக தான் தெரியும், வஞ்சிக்கப்பட்டு போவீங்க கடைசி காலம். அதனால தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். பைபிளை தூக்கிட்டு வந்த உடனே உள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் யார், எந்த சர்ச்சிலேருந்து வர்றீங்க, உங்களுடைய விசுவாசம் என்ன, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் எனக்காக நம்புறீங்களா, கேட்டு தான் உள்ளே ஏற்றணும். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா எல்லாரையும் கூட்டு உள்ள குறைச்சி அவங்கள நீங்கள் வாழ்த்து சொன்னாவே அது பாவமா. பவுல் சொல்ல அப்படிப்பட்ட ஆளுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாதான். அவங்க பிரைஸ் தி லார்ட் சொன்னால் கூட, குட் மார்னிங் சொன்னால் கூட, குட் மார்னிங்லாம் கிடையாது உனக்கு, பேட் மார்னிங் ஓடிப்போ விரட்டிடணும். உள்ள கூப்பிட்டு உட்காரச்சு தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அந்தி கிறிஸ்துவ கூப்பிட்டு வீட்டில் உட்காரச்சு காப்பி கொடுப்பீங்களா? பவுல் சொல்றாரு, சேர்க்காரு அவனுக்கு வாழ்த்து சொல்லாத, வஞ்சித்துருவாங்க, செவி கொடுக்காதங்க. இல்லை அவங்க சொல்றதை கேட்டு தான் பார்ப்போமே, கேட்டா நீ வஞ்சிக்கப்பட்டு போயிடுவ. ரொம்ப விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காவா இருக்கிற நீ ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்றது இல்லை, நீ கேட்டா விழுந்துருவ. சரியா ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணி டெய்லி பைபிள் வசனம் வாசித்து ஸ்ட்ராங்கா இருந்தா கேளு, உன்னை யாரும் அசைக்க முடியாது. நீ அறகுறை பைபிள் வாசித்து 4 நாள் ஆச்சு, ஜெபம் பண்ணி 4 நாள் ஆச்சு, நீ எப்படி அவங்க சொல்றத கேட்டா ஸ்ட்ராங்கா எப்படி நிக்க தெரியும்? சாத்த ஏமாத்திடுவான். அதனால தான் நாம தேவ பிள்ளைகள் தேறினவர்களா மாறணும்.
அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்துல தேறினவர்கள் ஆழமா நம்ம வாசித்து தியானித்து ஸ்ட்ராங் ஆயிரணும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. சாம் ஜோதர் 2 கூட்டுவாங்களே, நீங்கள் வந்தாக்கி நான் ஒரு ஊழியக்காட்டவங்களை கூட்டு போகிறேன், அவரை மாற்றிட்டீங்கன்னா சபையே மாறிடும், வாங்கன்னு அப்படி கூட்டிட்டு விடுங்க. எந்த ஜெக விட்னஸ்காரனா பேசுவான்னா? பேச முடியாது. நீங்கள் வீக்காக இருக்கிறதுனால உங்கள் வீட்டு கதவை தட்டுவான் சாத்தான். நீங்கள் வீக்காக இருக்கிறீங்கன்னு தெரியும். விசுவாசத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், வசனத்தில் வீக்காக இருக்கிறாங்க, ஏமாத்திரலான்னு சொல்லி. டிவியில் கூட பைபிளை வச்சுட்டு பேசுகிற எல்லாத்தையும் நம்பாதங்க. பைபிளை கையில் வச்சுட்டு பேசுகிற எல்லாருமே ஊழியக்காரங்க கிடையாது. தப்பான ஊழியக்காரங்களை கடைசி நாட்களில் சாத்தான் எழுப்புவான். பொய்யான அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டில் எழுப்பிட்டான் பொய்யான ஊழியக்காரர்கள், பொய்யான உபதேசம் கொடுக்கிறவங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆவி 2000 வருஷத்துக்கு முன்னாலே கிரியை செய்ததாக அப்போஸ்தலர் எழுதி இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ தீவிரமாக செயல்படும். வசனத்தில் நீங்கள் உறுதியாக நிற்கணும், கவனமாக இருக்கணும். கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. அதனால் இந்த வேத வசனம் நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும். வசனத்தை வாசித்து தியானித்து அந்த கர்த்தருடைய வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு போகும்போது, யார் எத்தனை கேள்வி எழுப்பினாலும் இந்த வசனம் எப்படி சொல்ல, அந்த வசனம் எப்படி சொல்ல, என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது. இயேசு என் ரட்சகர், இயேசு என் பாவத்தை மன்னிச்சார், அவர் தான் திரும்பி வர போறார். இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இயேசு ஆண்டவர்னு சொன்னாரா, இது இப்படி சொல்லியிருக்கு, அப்படி சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இயேசு என் ரட்சகர், அவர் என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். கிளிப்பிட மாதிரி ஸ்ட்ராங் அடிங்க திருப்பி திருப்பி, அவ்வளவுதான். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாம் அர்த்தம் தெரியாது, எனக்கு இயேசுவை தெரியும், என் ரட்சகரை எனக்கு தெரியும், என் பாவத்தை அவர் மன்னித்திருப்பது எனக்கு தெரியும், எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், என்னை அவர் நிரப்பி இருக்கிறார், என்னோடு அவர் பேசுகிறார், அது எனக்கு தெரியும், அது எனக்கு போதும். அல்லேலூயா. நீ சொல்ற அதெல்லாம் எனக்கு அறிஞ்சிருக்கன்னு அவசியம் கிடையாது. உறுதியா நிக்கணும். பிசாசுக்கு அப்பவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி அடிச்சிடணும். அல்லேலூயா. ஒரு சுகமானவனை பிடிச்சி வேத பரிசையெல்லாம் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. எப்படி சுகமான, எப்படி உனக்கு கண் பார்வை வந்துச்சு, அவர் யாரு, அவர் உண்மையான கடவுளே கிடையாது, ஏமாத்துறார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன் பார்க்குறேன், அவர் எனக்கு கண் பார்வை தான். அவ்வளோதான். திரும்பி திரும்பி அதே தான் சொன்னான். அவர் சரியான ஆளு கிடையாது, அவர் ஏமாத்துறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன் பார்க்குறேன், ஏசு என்னை பார்க்க வச்சுட்டார், அவ்வளோதான். அல்லேலூயா. நீ என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, இதான் அறுத்தமுள்ள மரம், இதான் அந்த மரம், இந்த மரம் இங்கே தான் இருக்குது, இயேசு அப்படி இப்படி என்ன வேணாலும் சொல்லு. நான் சாக கடந்தையா, இயேசு என்னை தேடி வந்து என்னை குணமாக்கினார், என்னை ரட்சித்திருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார் என் ரட்சகர். அவ்வளவுதான். நீ என்ன வேணாலும் வழக்கம் சொல்லு வசனத்துக்கு. என் ஆண்டவரை எனக்கு தெரியும், என் ரட்சகரை எனக்கு தெரியும், எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவரை எனக்கு தெரியும். அந்த விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். அல்லேலூயா. நீ எத்தனை விளக்கம் சொன்னாலும் என் மைண்ட்ல அது ஏறாது. நீ எந்த பைபிள் வசனத்தை வச்சு என்ன விளக்கம் சொன்னாலும் என் உள்ளத்துக்குள்ள போகாது. ஏன்னா என் உள்ளத்துக்குள்ள அவர் இருக்கிறார், ஜீவ வசனமாகிய இயேசு இருக்கிறார். அந்த வசனம் என் இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்கிறாரு. வசனம்தான் அவர், வார்த்தையாகிய இயேசு எனக்குள் இருக்கிறார், எனக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அந்த விசுவாசத்துல இந்த கடைசி காலத்துல உறுதியா நிக்கணும். நீங்க போய் தினம் தேவ சமூகத்தில் முழங்கால் வசனத்தை தியானிக்க தியானிக்க அந்த வசனம் இருதயத்துக்குள்ள போயிடும். நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லு, உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. எல்லாரும் கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு அவசியம் இருக்குதா? உனக்கு பதில் சொல்ல அவசியம். நான் கேட்கறதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லுன்னு கேளு. ஏசு அப்படிதான் கேட்டார். பதில் சொல்லுன்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு, அப்புறம் நான் பதில் சொல்றேன். இயேசு மாதிரி சில சமயம் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. என்ன கேள்வி? இயேசு தான் மெய்யான ரட்சகர், அவர் மறுத்து உயிர்த்தெழுந்தானே, நம்புறியா? யோசிப்பான். நம்பல, ஓடி போயிரு, வீட்டை விட்டு வெளியேறு, இங்கே உள்ள பைபிளை தூக்கிட்டு வராத. அல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க. பைபிளை தூக்கிட்டு வந்தோடனே நம்ம ஆட்கள் பயந்துடுறாரு. ஊழியக்காரர் கள்ள உபதேசி, கள்ள ஊழியக்காரன் பைபிள்ல இருக்கு, அவனை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எதுக்கு அவனுக்கு பயப்படணும்?
அவன் கள்ள உபதேசம் பண்ணுகிறவன், கள்ள ஊழியக்காரன், வசனத்தை புரட்டுகிறவன். அவங்களெல்லாம் புறக்கணிக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்படாம ஊழியக்காரனா இருக்கிறாங்க, ரட்சிக்கவே படல, முழு அயோக்கியனா இருக்கிறான். அவன் ஏமாத்துறதுக்கு அங்கி போட்டுக்கிட்டு அலைகிறான், உலகத்தை ஏமாத்து. அவனை போய் ஐயோ ஐயான்னு நீங்க பயப்படணுமா? அவன் ஊழியக்காரன் கிடையாதுங்க. சாத்தான் அவனை ஊழியக்காரனை ஏமாற்றி வச்சிருக்கிறான். அவன் ஊழியக்காரனை ஏமாற்றுகிறவன். உண்மையா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசுவை அறிக்கையிட்டு பரிசுத்தமா வாழ்ந்து ஊழியம் செய்தா நீங்க கனப்படுத்துங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க விளங்கி கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா பார்க்கறது கேட்கறது எல்லாத்தையுமே பைபிளை கையில் வச்சிருந்தா ஊழியக்காரனாக்கும். பாரு அபிஷேகத்தை, அபிஷேகத்தை பார்த்து ஏமாறாதங்க. சாத்தான் கூட அபிஷேகம் பண்ண முடியும், பிசாசு கூட அபிஷேகம் பண்ணிடுவான். அவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க தெரியுமா? ஒவ்வொரு கோயில்களில் என்ன அபிஷேகம்? பூ அபிஷேகம், பழ அபிஷேகம், பால் அபிஷேகம். பாருங்க என்ன அபிஷேகம்லாம் நடக்குன்னு. அவன் ஆட்கள் அபிஷேகம் பண்ணி அனுப்பிடுவான். என்னுடைய அனாயிண்டிங், யார் அப்படி பேசுனதாக பைபிளில் இல்லை. என்னுடைய அனாயிண்டிங் என்ன தெரியுமா? யாராவது பேசியிருக்காங்களா பைபிளில்? இயேசு என் கூட இருக்கிறார். அதை தான் அவரை பெருமைப்படுத்தி பேசினாங்க. அதனால சும்மா அந்த ஷோ காமிக்கிறதெல்லாம் கண்டு ஏமாறாதங்க. வசனம், அவங்க வசனத்தை சரியா சொல்றாங்களா, வசனத்தை போதிக்கிறாங்களா, வசனத்தினால உண்டாகிற ரட்சிப்புகளை நடத்துறாங்களா? ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை, ஒரு ஊழியக்காரனை கவனிக்கும் போது அந்த ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்தி இயேசுகளை நடத்துறாங்களான்னு பாருங்க. கர்த்தருடைய வசனத்துல நீங்க தேறினவர்களா மாறணும். அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த வசனம் நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும். அதான் ஆண்டவருடைய வசனமே சொல்லும். கர்த்தருடைய வசனத்தை நீங்க கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். சில பிரசங்கத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள இயேசு மேல் அப்படியே ஒரு அன்பு, அளவில்லாத அன்பு உண்டாகும். அப்படியே ஒரு விசுவாசம் பெருகும். பார்த்துருக்கீங்களா? அந்த வசனத்தை கேட்க கேட்க இயேசு மேல அன்பு வரும். அந்த ஊழியக்காரன் மேல அன்பு வருதுன்னா டேஞ்சர். ஊழியக்காரனுக்கு அவனுக்கு அன்பு வரணும். எதுக்கு வரணும்? அந்த ஊழியக்காரன் நாளைக்கு செத்து அடக்கம் பண்ணிடுவாங்க. அடுத்த ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்புவார். ஊழியர்கள் வருவாங்க போவாங்க. இயேசு ஒருவர் தான் நிரந்தரமானவர். அல்லேலூயா. ஐயா, ஒரு பிரசங்கத்தை கேட்க கேட்க அவர் மேல எனக்கு ரொம்ப அன்பு வருது. டேஞ்சர். பிரசங்கத்தை கேட்டு இயேசுவின் மேல் அன்பு வருதுன்னு சொல்லணும். எனக்கு இயேசுவின் மேல் அன்பு, வசனத்தின் மேல் அன்பு வருது, ஆவியானவர் மேல் அன்பு வருது. ஐயோ, அந்த அனுபவத்தை நான் பெறணும்னு தாகம் வருது. அந்த அன்பு வரணும். சொல்ல, உங்களை நான் பார்க்கறதுக்கு 10 வருஷமா ஜெபம் பண்ணேன். எவ்வளோ முட்டாள்தனம்! ஊழியக்காரனை பார்க்கறதுக்கு 10 வருஷம் ஜெபிக்கிறேன்னா எவ்வளோ முட்டாள்தனம் அது! இதை விட 10 வருஷம் இயேசுவை பார்க்க ஜெபிச்சிருந்தா அவர் 1000 முறை பார்த்துருப்பாங்களாம். அவர் இந்த அறிவு கூட விசுவாசிகளுக்கு இல்லை. நான் சொல்ல, என்ன எதுக்கு நீ பார்க்கணும்? அதுக்கு எதுக்கு நீ ஜெபம் பண்ணணும் 10 வருஷமா? தப்பு. உங்களுக்கு டிவியில் பார்த்துருக்கேன், நேரில் பார்க்கறதுக்கு இவ்வளோ நாள் ஜெபிச்சாங்களாம். ஒரு ஊழியக்காரனை பார்க்கறதுக்கு 10 வருஷம் ஜெபிக்கணும் பைபிள் எங்கேயாவது இருக்கா? ஆத்மாவுக்கு ஜெபிச்சிருந்தா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. இயேசுவை பார்க்கணும்னு ஜெபிச்சிருந்தா அவர் எத்தனையோ முறை தரிசனமாக இருப்பார். முட்டாள்தனமான காரியத்தெல்லாம் செய்யாருங்க. விசுவாசிகள் நம்ம மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமா, ஆண்டவரை தேடணும், வசனத்தை தேடணும், கர்த்தரோட தேடணும். ஊழியக்காரனை கனப்படுத்தணும், ஊழியக்காரனை நேசிக்கணும், கனப்படுத்தணும், ஜெபிக்கணும். அவ்வளவுதான். அந்த எல்லையை தாண்டக்கூடாது. அவர் தான் எனக்கு சிலவன்னு, நீங்க தான் எனக்கு கடவுள் மாதிரி. நான் சொல்றேன், போ அப்பால இப்போ பிசாசு. நீங்க தான் கடவுள் மாதிரினா என்ன அர்த்தம்? அது பிசாசு என்ன கடவுளாக்குது இல்லை. எப்படி சொல்ல, நான் மனுஷன் இல்லை கடவுள். உடனே அடுத்த கடவுளுக்கு அப்புறம் நீங்க. அது என்னது கடவுள் அப்புறம் நான்? அவர் ஒருத்தர் தான் எல்லாமே. 1 அவர் தான், 2 அவர் தான், 10வது அவர் தான். அந்த மாதிரி இயேசு மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரன் மூலமா வசனத்தை கேளுங்க. ஊழியக்காரனுக்காக ஆண்டவரை துதிங்க. ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணுங்க. பார்க்க நினைச்சா அந்த ஊழியக்காரனை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். நாங்களும் கூட ஊழியக்காரில் பார்க்க ஆசைப்படுறோம், தப்பு இல்லை. பாலியல்ச்ச பார்க்கறதுக்கு போனோம், அவருடைய கை கொடுத்து உட்காந்து பேசின ஃபோட்டோ எடுத்தேன், தப்பு இல்லை. ஆனால் அளவுக்கு மீறி அந்த ஊழியக்காரனை நேசிக்கிறேன், ஊழியக்காரன் தான் சொல்லி போய் விக்கிரகமாக்குறாங்க ஊழியக்காரனை.
விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு ஐயா அந்த காலத்தில் பிரசவம் பண்ணாங்க, எஃப்எம்பிபியில் ஒரு ரெவரண்ட். அவங்க சொன்னாங்க, ஊழியக்காரனாக எங்களை குழி தோண்டி புதைக்கிறதே நீங்கள் தான். நீங்கள் எங்களை புகழ்ந்து 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 பேச பேச எங்களுக்கு குழி தோன்றீங்கன்னு அர்த்தம், குழி தோண்டி புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த தப்பை செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தின் மேலே, இயேசுவின் மேலே தான் நமக்கு அளவில்லாத அன்பு இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய வசனத்தில் அளவில்லாத அன்பு இருக்கணும், இயேசுவின் மேலே அளவில்லாத அன்பு இருக்கணும். அவர் மேலே ஒரு அன்பு நமக்கு பெருகணும். பிரசங்கத்தை கேட்கும்போது அவர் மேலே அன்பு, அந்த விசுவாசம் அவர் மேலே பெருகணும். கடைசியா இந்த வசனம், முதலாவது நான் சொன்னேன், பரிசுத்தமாக்குகிற வல்லமை வசனத்துக்கு உண்டு. விசுவாசத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து பெருக பண்ணுகிற வல்லமை, சரியான விசுவாசத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற வல்லமை வசனத்துக்கு உண்டு. மூன்றாவது, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு வல்லமை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வல்லமை வசனத்துக்கு உண்டு. சங்கீதம் 1 அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். யார் செய்வது வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் எவனோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு வாய்க்க மாட்டேங்குது, திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது, வியாபாரம் வாய்க்க மாட்டேங்குது, ஒரு வேலை வாய்க்க மாட்டேங்குது, எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்குற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஜெபம்னு போகிற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. வசனத்தை தியானிங்க, வாய்க்கும். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், நீ கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாயிருந்து அது மேலே ஒரு பிரியம் இருக்கணும், தாகம் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். இரவும் பகலும் அதை தியானித்தா செய்ததெல்லாம் வாய்க்க, செய்கிறதெல்லாம். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வல்லமை வசனத்துக்கு இருக்கிறார். வசனத்தை நல்லா தியானித்து அதை தேவ சமூகத்திலிருந்து தியானித்து சொந்தமாக்கி கொள்ளுங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்தில் ஆண்டவர் பாருங்க, யோசுவா கிட்ட சொல்றார், ஆலோசனை கொடுக்கிறார். மோசையின் காலம் முடிந்தார். யோசுவாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, தேசத்தை சுதந்தரிக்கணும். மோசே ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார், யோசுவா தேசத்தை சுதந்தரிக்கணும். ஏற்கனவே அங்கே கானானியர், ஏத்தியர், எமோரியர்னு ஜாதி மக்கள் இருக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்கணும். அப்போ என்ன செய்கிறது? அப்போ ஆண்டவர் வந்து பேசுகிறார், நீ பயப்படாத யோசுவாவே, ஒரே ஒரு ராஜ்யத்தை ஜெயிக்கணும்னா கூட பரவாயில்ல, பல ராஜ்யங்கள், பல ராஜாக்கள், ராட்சதர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொன்றா ஜெயிக்கணும்னா எவ்வளோ கடினம். ஆண்டவர் வந்து சொல்றார் பாருங்க, யோசுவா 1 அதிகாரம் 8 வசனம் வாசிக்க கேட்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். யோசுவா, பயப்படாத, நீ பயப்படாத. மோசே போயிட்டா, நான் என்ன செய்ய போறேன்னு கலங்காத. நீ புத்திமானாய் நடக்க ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நீ செய்யறதெல்லாம் வாய்ப்பதற்கு ஒரு ஆலோசனை உனக்கு சொல்லுகிறேன். நீ வழி, உன் காரியம் வாய்ப்பதற்கு நீ என்ன செய்தால் அது வாய்க்கும், அதுக்கு ஒரு வழியை சொல்லுகிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தை, அன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு அவர் எழுதி கொடுத்தது நியாயப்பிரமாணம். அந்த தேவனுடைய வார்த்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஆண்டவரே டைரக்ட் ஆலோசனை கொடுக்கிறார். யோசுவா, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசி, இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு, அதில் எழுதியிருக்கிறபடி நீ செய்யணும். அப்போ வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடப்பாய், வெற்றி உனக்கு உண்டாகும். வெறுமன வாசல் ஆண்டவருடைய வசனம். அன்றைக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம், இன்றைக்கு நம் கையில் புதிய ஏற்பாடு, ஒரு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு நிழலாட்டமாய் அவர் நமக்கு எழுதப்பட்ட பல காரியங்கள், திருஷ்டாந்தத்திற்காக எழுதி வைக்கப்பட்ட காரியம்.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும், அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியன் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியன் எப்படி இருக்கணும், ஒரு எஜமான் எப்படி இருக்கணும், ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், வேலைக்காரர்கள் எஜமான்கள் யார் யார் எப்படி இருக்கணும், ஆள்றவங்க எப்படி இருக்கணும், எல்லாமே வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது நமக்கு. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும், சபைக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் சொல்யூஷன் ஆண்டவர் எழுதி நம் கையில் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நியாயபரமான புஸ்தகம், இந்த தேவனுடைய வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக, அந்த வசனத்தை இரவும் பகலும் நீ தியானித்து கொண்டு இருக்கணும், அதை வாசித்து தியானிக்கணும், அதில் எழுதியிருக்கிறபடி செய்வதற்கு நீ கவனமாக இருக்கணும். அதான் முக்கியம். வசனம் சொல்லுகிற வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். வசனத்தை வாசிக்கிறதில் அதன்படி செய்கிறவர்கள். நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அதுக்கு மேலே போக மாட்டேங்கிறோம். அதன்படி செய்யணும், அதற்கு ஒப்பு கொடுக்கணும், வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பாரு. அப்போ நீங்கள் செய்வது வாய்க்கும், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மை உண்டாகும், வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாகும், தடைகள் விலகும், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அது வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம். நீ இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இரு, நீ செய்கிறது வாய்க்கும். நான் ஆசீர்வாத வியாபாரமாக செழிக்கும், வேலையாக உனக்கு வழி திறக்கப்படும், பதவி ப்ரொமோஷன் உனக்கு கிடைக்கும், பிள்ளைகளுடைய காரியமாக திருமண காரியம் வாய்க்கும், எல்லா ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் கிடைக்கும். அதுக்கு நீ வசனத்தில் தியானமாக இருக்கணும். தியானிச்சா மாத்திரம் போதாது, அதில் எழுதியிருக்கிறபடி செய்ய கவனமாக இருக்கணும். அதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும், செய்கிறவர்களாக இருக்கணும். வெறுமன வசனத்தை கேட்டால் போதாது, அதன்படி செய்யணும். மனம் திரும்பணும் அப்படின்னு கர்த்தருடைய வசனம் கேட்டால் மனம் திரும்பினா ஆசீர்வாதம். ஒப்புரவாகுங்க அப்படின்னு வசனம் பேசினா ஒப்புரவான ஆசீர்வாதம். அன்று சொல்கிறாரு, நீ தேவாலயத்தில் காணிக்கை கொண்டு வந்து காணிக்கை பெட்டிக்கிட்ட வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டுன்னு நினைவு கூர்ந்தால் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடாத, அதை வச்சுட்டு போய் ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கை செலுத்துன்னு இயேசு ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லுகிறார். ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கை போடு, இல்லைன்னா அவன் காணிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெரிய சத்தியம், ஒப்புரவாகுதலை குறித்த ஒரு காரியம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். அந்த ஒப்புரவாகுதலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போ உங்கள் மேலே யாருக்கும் ஒரு வருத்தம் இருக்குது. உங்கள் கணவருக்கு இருக்கலாம், உங்களுடைய மனைவிக்கு இருக்கலாம், உங்களுடைய மாமியாருக்கு, உங்களுடைய மருமகளுக்கு இருக்கலாம், கூட பிறந்தவங்களுக்கு இருக்கலாம். உங்களை பற்றி ஒரு வருத்தம், உங்கள்கிட்ட பேசலை, அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒப்புரவாகின்றார் ஆண்டவர். என்ன செய்யணும்? போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும். ரெக்கன்சைல் வித் தம். நான் தப்பு பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களை வருத்தப்படுத்துகிறபடி நான் பேசியிருக்கிறேன், செய்திருக்கிறேன், மன்னிச்சுக்கிடுங்க. மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும். அப்புறம் வந்து காணிக்கை செலுத்துன்ற. இதை வாசித்துட்டு மட்டும் போயிட்டு ஆசீர்வாதம் வராது. அதுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கீழ்ப்படியணும்ல, அதன்படி செய்யணும்ல. வாசித்து அறிஞ்சிட்டேன், பைபிள் வாசித்துட்டேன், வசனத்தின்படி வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் வசனம் நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறி இருக்கிறதா? வசனத்தின்படி வாழுகிறோமா? வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிராக்டிஸ் பண்ணுறோமா? யோசித்து பாருங்க. மனைவிகளே, உங்களுடைய கர்த்தருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். ஒரு அம்மா கேட்குறாங்க, என் கணவர் ரட்சிக்கப்படல, அவர் அவிசுவாசி, அவருக்கு நான் கீழ்ப்படியணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசி. நான் திருப்பி கேட்டேன், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாவிட்டால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது இல்லைன்னு பைபிளில் எழுதியிருக்குதா? உன்னுடைய கணவன் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருந்தாலும் உன்னுடைய கீழ்ப்படிதலினாலும் கற்புள்ள நடக்கினாலும் அவனை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும்னு சத்தியம் சொல்லுகிறாரு. அதான் வசனம். இவங்க வசதிக்கு வசனத்தை எடுத்துக்கொள்ளுவார். ஒருத்தர் கேட்டாங்க, கணவருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணுமா அப்படின்னு. இல்லை, அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் புரட்டி வாசிங்கிற வாசகம். ஓ ஆமாம், எல்லாத்துக்குமே கீழ்ப்படின்னு சொல்லுதே.
அதான் வசனம், அதான் ஆண்டவருடைய வார்த்தை. நான் இதுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன், இதை கீழ்ப்படிய மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படியணும். புருஷர்களுக்கு விட்டு வைக்கல. புருஷர்களே உங்களுடைய மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள், அவர்களை அன்பு கூறுங்கள்னு சொல்லதோட நிறுத்திருக்கலாம்ல. கசந்து கொள்ள, ஏன்னா நீங்கள் கசந்து கொள்கிற மாதிரி அவங்க நடப்பாங்க, ஆனால் நீங்கள் கசந்து கொள்ளக்கூடாது. அதான் பிரச்சனையே நிறைய பேருக்கு. இந்த மாதிரி பேசுகிறா பிரதர், கீழ்ப்படிய மாட்டாங்க, எப்படி நேசிக்கிறாரு. இல்லை, அவங்க சுபாவமே அதுதான், கசந்து கொள்கிற மாதிரி நடப்பாங்க, பேசுவாங்க, ஆனாலும் நீங்கள் நேசிக்கணும். அதனால தானே வசனம் எழுதியிருக்குது. இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பார்த்தா நம்முடைய அனுதின லைஃப்பில் நடக்கிறது ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். பெண்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் ஆண்கள் விவேகத்தோட விவேகம், அந்த வசனம் இருக்கு பாருங்களேன். பெண்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் நீங்கள் அவங்களோட விவேகத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விவேகத்தை பற்றி எண்ணமே இல்லை. அவங்க பிடிச்சபடியில் நிற்பாங்க. விவேகம் வேணும் அப்படின்னு, குடும்பம் கட்டப்படணும், ஆண்களுக்கு விவேகம் வேணும்னு பைபிளில் இருக்குது. விவேகத்தை தார் ஆண்டவர்னு ஜெபம் பண்ணணும். என்ன விவேகம் இருக்கணும்? மனைவியை புரிந்து கொள்ளணும். அவங்க பலவீன பாண்டம். பலவீன பாண்டம்னா அவங்க பொருள் தூக்க முடியாதா? நம்மளை விட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு அங்கே. பெண்கள் பாருங்கள், ராக்கெட்லாம் போகிறாங்க, வானமண்டலத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்க பலவீனம்ன்ற இது எதை குறிக்குது? பெண்களுக்கு ஒரு பலவீனம் என்னன்னு சொல்லித்தர ரகசியம் இவங்களுக்கு தெரியாமல் கேளுங்க. மனைவியனுடைய பலவீனம் என்னன்னு சொல்லித்தரேன், பைபிளில் இருக்குல்ல. என்ன பலவீனம்னா, என்னுடைய கணவர் என்னை மட்டும்தான் அதிக நேசிக்கணும், அதான் அவனுடைய பலவீனமே. இதான் ரகசியம். நீங்கள் எனக்கு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு அம்மா தான் முக்கியம், எங்கள் அக்கா தான் முக்கியம், எங்கள் அண்ணன் தான் முக்கியம், நீங்கள் சேர்த்துரு, முடிஞ்சுது. இவங்க பலவீனமே அதானே. உனக்கு உங்கள் அம்மா தான் முக்கியம்னா என்னையும் கல்யாணம் பண்ண, அதான் பிரச்சனை. இதில் தான் விவேகம் இல்லை ஆண்களுக்கு. வசனத்தை பாருங்க ஐயா, வசனம் எல்லாம் சொல்லியிருக்குல்ல, விவேகம் கிடையாது. எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம். அம்மா முக்கியம்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. உங்கள் அம்மா முந்தானியே பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் வாழ்நாள் முழுதான். மனைவி வந்த பிறகு உங்களுடைய முதல் அன்பு ஆண்டவருக்கு பிறகு அடுத்த அன்பு உங்களுடைய மனைவிக்கு தான். இடையில அம்மா வரக்கூடாது, ஆத்தாவும் வரக்கூடாது. இதான் வசனம். வசனத்தின் விளக்கம் நமக்கு தெரியாதனால இதெல்லாம் வாசிப்போம், வசனத்தை வாசிப்போம், அதன்படி நடக்க மாட்டோம். ஆனால் பிடிச்சபடி எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், வசனம் பிடிச்சோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம். அப்போ ஏன் கல்யாணம் பண்ணோம்? பைபிளில் தான் தெளிவாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு எல்லாமே. நீ கல்யாணத்துக்கு முன்னால் அதெல்லாம் வாசிக்கணும். அதுக்கு தானே பைபிள் கொடுக்கறது. பைபிள் வாசிக்கிறது இல்லை, செல்ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கிறது மணிக்கணக்கா. பைபிளை வாசித்து அறியணும். ஒரு குடும்பம்னா என்ன, மனைவியினுடைய பொசிஷன், அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கணவனுடைய பொறுப்பு என்ன, ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு வேதம் என்ன சொல்ற, அதுக்கு வாசித்து அறிந்து ஒப்பு கொடுத்துட்டா ஃபேமிலி லைஃப் சரியா போகும். அதெல்லாம் செய்யனால தான் சின்ன சின்னதுக்கு சண்டை, சின்ன சின்னதுக்கு பிரச்சனை. உடனே நானும் வேலை செய்யல, டைவர்ஸ்ன்ற வார்த்தை வாயில் வந்துச்சு, நரகம்தான் உனக்கு. பைபிள் அனுமதிக்கவே இல்லை டைவர்ஸை, தெரியுமா உங்களுக்கு? டைவர்ஸை பைபிள் அனுமதிக்கவே இல்லை. விவாகரத்தை பைபிள் அனுமதிக்கவே இல்லை. புருஷனோட ஒப்புரவாக அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணக்கூடாது. இங்கே நான் நேற்றுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி அடுத்த ஆளோட கல்யாணம், கையில் பைபிளோட. கேவலமாக இல்லை? எப்படி பல்லவத்தில் போய் நிற்க முடியும்? நீ வசனத்தின்படி நடக்கலை, கையில் பைபிளோட போய் கல்யாணத்தில் நிற்கிற. வசனத்தை குறித்த பயம் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு, வசனத்தை பற்றி எண்ணம் இல்லை. சும்மா பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஊழியக்காரன் காணி கொடுத்துட்டு அவர் ஜெபிச்சுட்டு ஆசீர்வாதம் வந்துடும், வராது. வசனத்தின்படி வாழ்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை வசனமாக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய லைஃப் ஸ்டைலே வசனமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய லைஃப் ஸ்டைல் எதுன்னா பைபிள் வசனம். இது என்ன சொல்லுதோ அதன்படி நடப்பேன், இது என்ன சொல்லுதோ அது கீழ்ப்படிவேன், அது சொல்றதுக்கு நான் அப்படி அர்ப்பணிப்பேன். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரே வசனத்தின் மூலமா என்ன பேசினாலும் நான் கீழ்ப்படிவேன். உடைய வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு நான் அர்ப்பணிப்பேன். வசனம் தான் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். தெரிந்து கொள்ளுங்க, அனுபவம் அல்ல. ஆண்டவரே நான் அந்நிய பாஷைலாம் பேசுனேன், பிசாசை துரத்தினே கேட்ட, அப்படியா? ஒன்று எனக்கு தெரியாதுப்பா.
ஏன்னா வசனத்தின்படி உன் லைஃப் இல்லை, வசனத்தின்படி வாழ்க்கை. புருஷனுக்கு நீ கீழ்ப்படி இல்லையே, உன் மனைவியை நீ நேசிக்கல, அடிச்சு மனைவியை கொடுமைப்படுத்தினியே, நீ பிசாசு துரத்தின, வியாதிஸ்தரை துரத்து நான் சுகமாக்குனா ஒன்றை எனக்கு தெரியாது. அதான் ஆண்டு சொல்றாரு, ஒன்றை எனக்கு தெரியாது. வசனம் தான் நியாயத்திற்கும். வசனத்தின்படி வாழ்ந்தியா? வசனம் கர்த்தருடைய வார்த்தை, அதுக்கு தான் அது நியாயத்தீர்ப்பு நாளில் வசனம் தான் பேசும். அப்போ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நம்முடைய வசனம் என்ன சொல்லுதோ, என் வசனத்துக்கு வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, ஆனாலும் என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். வசனத்தை குறித்த நடுக்கம் இருக்கணும். ஆண்டவரே நம்முடைய வசனம் எப்படி சொல்லுதா, நான் கீழ்ப்படுகிறேன். அந்த வசனம் எப்படி சொல்லுதா, கீழ்ப்படுகிறேன். நம்ம ஒப்பு கொடுத்தரணும். ஒரு மகள் எனக்கு ஒரு முறை சந்திக்கும் போது சொன்ன, அங்கிள் எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு நாள் டிவியில் பேசும்போது தான் டைவர்ஸை குறித்து பைபிள் அனுமதிக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. எனக்கு என் குடும்பத்தில் பிரச்சனை வந்து கணவர் டைவர்ஸுக்காக போராடுறாரு, எங்கள் வீட்டில் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் இருந்தோம். டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம், உங்கள் பிரசங்கத்தை கேட்டேன். அப்போ தான் வசனத்தை நான் பார்த்தோன்னே, ஓ வசனம் இப்படி சொல்லுது, நம்ம பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என்னானாலும் சரி நான் டைவர்ஸுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு உறுதியாக இருக்கிறேன். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் அதான் முக்கியம். நம்ம இஷ்டத்துக்கு உள்ளதுக்கெல்லாம் வசனத்தை சொல்லுவோம், நம்ம விருப்பத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு உள்ளதுக்கு நம்ம செய்கிறதுக்கு மாறாக இருந்தால் அந்த வசனத்தை ஸ்கிப் பண்ணிடுவோம், அதை பற்றி யோசிக்க மாட்டோம். அப்படி இல்லை, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, கவனமாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நிறைய விசுவாசிகளால் வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. சின்ன ஒரு காரியம், தாயும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு அவன் இசைந்திருப்பான்னு கர்த்தர் சொல்றாரு. ஆதியாமத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 3 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறாரு. ஆனால் இதை நிறைய விசுவாசிகள் ஏற்றுக்கொள்றதே இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியலை அவங்களால. அது எப்படி என் பிள்ளை அவகிட்ட எப்படி என்னை விட்டுட்டு அவ நேற்றுக்கு வந்தவா? வசனம் அப்படி தானே சொல்லுது. கர்த்தரே சொல்றாரு, தன் தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பானா. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியல நிறைய விசுவாசிகளால. ஆனால் கையில் பைபிள் பிரசங்கம் வேற, அவங்க வசனத்தை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா நம்ம அப்படி பண்ண, நம்ம வசதிக்கு வசனம் இருக்கணும், நமக்கு ஏற்றபடி வசனம் இருந்தால் அதை சொல்லுவோம். வசனத்துக்கு தான் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஒரே மகன் மதுரையில், அந்த தாய் ஒரே பையன், மற்ற பெண் பிள்ளைகள். நான் என் மனைவி போயிருந்தோம் வீட்டுக்கு, மத்தியானம் சாப்பிட கூட்டு நான் போயிருந்தோம். அவங்க அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது, நாங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறோம் அப்படின்னாங்க. ஏம்மா உங்களுக்கு ஒரே என் மனைவி கேட்டவங்களுக்கு ஒரே பையன் தானே, பையன் கூட தானே அப்பா அம்மா இருக்கணும், அவன் தானே உங்களை கவனிக்கணும், நீங்கள் பையன் கூட இருக்கலாம்ல. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, தன் தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். அவன் மனைவி பிள்ளைகளோடு நல்லா இருக்கட்டும், நாங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறோம், நானும் என் கணவரும் அப்பப்போ வருவோம், வாரத்தில் ஒரு நாள் வருவோம், ஒன்றா சாப்பிடுவோம், நாங்கள் சந்தோஷமாக ஐக்கியமாக நல்லா இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை நல்லா குடும்பமாக சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு. அந்த வசனத்தை கரெக்டாக சொல்கிறாங்க அவங்க. என் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், அவங்க மனைவி பிள்ளைகளோட நாங்கள் அப்பப்போ வந்து பார்த்துக்கிடுவோம், நாங்கள் அன்பாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு சந்தோஷமாக ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. வசனத்துக்கு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. நிறைய பேர் உடனே மோகன்லால் குடும்பத்தை பிரிக்கிறாரு, இப்படியா சொல்லிருக்கு பாருங்க, இப்படி சொல்கிறாரு. நானா சொல்கிறேன், வசனம் சொல்லுது, கர்த்தர் தானே பிரிக்கிறாரு, பிரிக்காம சந்தோஷம் வராது. உடனே சொல்ல, அது தொப்புள் கொடி உறவு. சில சொல்லுது, தொப்புள் கொடி உறவை மாற்ற முடியுமா? அம்மா மகன் உறவு தொப்புள் கொடி உறவுங்க, சாக வரைக்கும் மாற்ற முடியாதுங்கம்மா. ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்த உடனே முதல்ல எதை கட் பண்ணுவாங்க? தொப்புள் கொடியை கட் பண்ணாட்டா குழந்தை செத்துரும். முதல்ல கட் பண்ணுறது, கல்யாணம் பண்ண உடனே கட் பண்ண வேண்டியது அந்த உறவை கட் பண்ணணும். இங்கே அப்போ தான் ஒட்டும் மனைவியோட, இல்லாட்டா குடும்ப சந்தோஷம் வராது, சமாதானம். அதுக்காக தாய் தப்பனை விரட்டிடணும்னு அர்த்தம் அல்ல, தாய் தப்பனை கவனிக்கக்கூடாதுன்ற அர்த்தம் அல்ல. ஃபேமிலி லைஃப்பில் அவங்களுக்குள்ள என்ட்ராகக்கூடாது யாருமே. ஆண்டவரே என்ட்ராகிறது இல்லை. நீங்கள் நல்லா பைபிளை கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் சாராளு கர்த்தர் தான் அழைச்சார், நடத்துகிறாரு. சாராள் ஒரு தீர்மானம் பண்ணுறா,
இவருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தை பிறக்கமேனி ஆகாரம் கொண்டு வந்து சேர்க்குறா. கத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாரா இல்லையா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் உள்ள நுழைஞ்சாரா? அது கணவன் மனைவி தீர்மானிக்கிட்டோம். ஆண்டவர் உள்ள நுழையல. பிரச்சனை வந்த பிறகு தான் சொன்னார், உன் மனைவி பேச்சு கேட்டு தானே கல்யாணம் பண்ணி இப்போ அவன் சொல்கிறபடியே செய் போடான்ட்டு. நீ முதல்ல என்கிட்ட கேட்டிருக்கணும், ஆண்டவரே மனைவி இப்படி சொல்கிறா, நான் என்ன பண்ணட்டும்? அப்போ கத்தர் ஆலோசனை கொடுத்துருப்பார், வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாரு, நான் சாராளுக்கு குழந்தை தருவேன், அதை சொல்லியிருக்கலாம். இல்லை கத்தர் சொல்கிறாரு, உறுதியாக சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். நீ அப்போ கேட்கல, சாராள் சொல்லிட்டாள்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ அதே ஆகாரால பிரச்சனை வருது. இப்போ என்ன பண்ணுறது? ஆண்டவரே என்ன, அவள் சொன்னபடி தானே கல்யாணம் பண்ண, அவள் சொல்கிறபடியே செஞ்சிருந்தான்ட்டு. ஆண்டவரை பற்றி நல்லா அறிஞ்சுக்கொள்ளணும். அவர் ரொம்ப ஞானமாக செயல்படுகிறவர். இது உங்கள் தீர்மானப்பா, நான் உள்ள நுழைய மாட்டேன். நீங்கள் 2 பேரும் வந்து என்கிட்ட கேட்டால் ஆலோசனை தருவேன். கத்தரே நுழையாத ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள தாய் தகப்பன் எப்படி நுழையலாம்? வேதம் அனுமதிக்கவே இல்லை. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. வசனம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தேவ வசனம் உங்களுடைய வாழ்க்கையா மாறணும். இது ஒரு சின்ன உதாரணம். இது மாதிரி தான் எல்லாம். ஒரு ஊழியக்காரன், நான் என்ன நினைக்கும் போதெல்லாம் பைபிளில் வசனத்தை ஊழியக்காரங்க எப்படி இருந்தாங்க என்ன அதில் ஆராய்ஞ்சு பார்க்குறேன். பவுல் அப்படி ஊழியம் செய்தார், பேதர் இப்படி இருந்தார், இவங்கெல்லாம் நான் அப்படி இருக்கிறேன்னா, நான் அப்படி இருக்கிறேன், நான் அப்படி ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன்னா, அதுக்கு தான் என்ன ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வசனத்தோட நம்முடைய வாழ்க்கை ஒப்பிட்டு ஜெபிப்பார். நம்ம எல்லாரும் எழுதுன்னு இருப்போம். எல்லாம் பைபிளில் கேட்ட வார்த்தை. இந்த வார்த்தை, இயேசுவை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவு இந்த தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறேன் என்றால் வார்த்தை தான் அவர் தான் வார்த்தை. 2 பிரிக்க முடியாது. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் நேசிக்கிறேன். ஐ லவ் மை பைபிள். ஆண்டவரே சொல்லுங்க, ஐ லவ் மை பைபிள். உம்முடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நேசிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இந்த வசனம் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. நான் சில சமயம் தனி ரூமில் என் பைபிளை மார்போடு அணைத்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் நேசிக்கிறேன். லவ் யுவர் வேர்ட்ஸ் ஓ காட். உம்முடைய வசனத்தை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு அருமையான வசனங்கள், எவ்வளவு அற்புதமான வசனங்கள். என் ஆண்டவரை எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய வசனங்கள், என் ஆண்டவருடைய இருதயத்தை எனக்கு காண்பிக்கக்கூடிய வசனங்கள், என் ஆண்டவருடைய வல்லமையை எனக்கு காண்பிக்கக்கூடிய வசனங்கள். இந்த வசனத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. இந்த வசனத்திற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. வேத புஸ்தகத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், இதை ஆவியானவர் எழுதி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். மனதார துதிங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வேத வசனத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல துதிங்க. இந்த பைபிளுக்காக, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல துதிங்க, துதிங்க, மனதார துதிங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு புஸ்தகம், எவ்வளவு அற்புதமான ஒரு புஸ்தகம், நிகரற்ற புஸ்தகம். இதற்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த புஸ்தகமும் இல்லை. இதற்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த புஸ்தகமும் இல்லை. இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அப்பா, அப்பா, நான் எல்லாவற்றை விட இந்த வசனத்தை நேசிக்கிறேன். உம்மை நேசிக்கிறதை போல இந்த வசனத்தை நேசிக்கிறேன். I love your words O God. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, சொல்லுங்க, மனதார நான் துதிக்கிறேன் இந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் வலது கரத்தில் பைபிளை உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் நடக்க தவறின காரியத்தை மன்னிங்க. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தின்படி நடக்க தவறின காரியம், இந்த வசனத்தின்படி நான் நடக்காமல் தவறின காரியங்களை எனக்கு மன்னிங்க, எனக்கு மன்னிங்க, எனக்கு மன்னிங்க. அநேக காரியத்தில் நான் தவறி இருக்கிற ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நடக்காம தவறி இருக்கிற ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. இந்த வசனத்தின்படி நடக்காம என் விருப்பப்படி நடந்துட்டேன், நான் நினைத்தபடி நடந்துட்டேன், நான் விரும்பினதை செய்துட்டேன், வசனத்தின்படி நடக்காம துக்கப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்திற்கு மாறாக நடந்து விட்டேன், உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்து விட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே.
ஆண்டவரே. எத்தனையோ காரியத்தில் தவறி இருக்கிறேன், வசனத்தின்படி நடக்காமல் தவறி இருக்கிறேன். என்னை தயவாக மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை வாசிக்காம எத்தனையோ நாள் இருந்திருக்கிறேன், இந்த வசனத்தை தியானிக்காம எத்தனையோ நாளை வீணா கழிச்சு இருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. வசனத்தை வாசிக்காம இருந்த நாட்களை மன்னிங்க, வசனத்தை தியானிக்காம இருந்த நாட்களை மன்னிங்க ஆண்டவரே. நம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க, கழுவுங்க, கழுவுங்க. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனிமேல் இந்த வசனத்தின்படியே நான் வாழுவேன். நல்ல உயர்த்தை காண்பித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய வசனமே எனக்கு எல்லாம், உம்முடைய வசனத்தின்படி வாழுவேன். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி, உம்முடைய வசனத்தின்படியே நான் வாழுவேன். உம்முடைய வசனமே என் வாழ்க்கையாய் மாறும் ஆண்டவரே. அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வசனத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன், வசனத்தின்படி செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். எதை செய்தாலும் வசனத்தின்படி செய்வேன். என் வாழ்க்கையை வசனத்தின்படி அமைத்துக் கொள்ளுவேன். வேத வசனமே எனக்கு எல்லாம் ஆண்டவரே. அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வசன எழுப்புதல் உண்டாவதாக, வசன எழுப்புதல் எனக்குள்ளே உண்டாவதாக. கர்த்தருடைய வசனம் என்னோடு பேசுவதாக. வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் என்னோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தின் முக்கியத்துவத்தை எனக்கு காண்பித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இனி வசனமே என் வாழ்க்கையாய் மாற அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி 628-211, தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் 046392200022, 9942235304. இமெயில் info@jesusredeems.com. Our website jesusredeems.com. 24 hours prayer support. 04639 220000.